பரணி ப்ரோ ஆரம்பிக்கலாமா? அப்படியே அப்டேட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி சுகுமார் ப்ரோ வெல்கம் பண்ணுங்க. யாரு? நானும் விசால் தான் வெல்கம் பண்ணணும். ஏங்க அதே மாதிரி இல்லங்க, வெல்கம் பண்ண விட்டது நானும் விசால் தான் வெல்கம் பண்ணணும். சுகுமார் ப்ரோ அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? பிரகாஷ் அண்ணே வணக்கம். சுகுமார் பரணி ப்ரோ அண்ணே அதுக்கு நானும் வந்து ஒரு கவுண்டர் போஸ்ட் போட்டுருக்கேன். அண்ணா அப்படின்னா இருக்கீங்க? அப்படி இருக்கீங்க அது பிரகாஷ் ப்ரோ, நீங்க வெல்கம் பண்ணதுக்கு ஒரு கவுண்டர் போஸ்ட் போட்டிருக்கேன். இந்த எஸ்பிஆர் 48 அல்ல அந்த எஸ்பிஆர் 48 கமல் 230 அவர் பொலிட்டீஷியனியா பேசுறாருயா. எலெக்ஷன் வரப்போகுது. அவர் என்னைக்கு சொல்றது இல்ல விஷால், அவர் என்னைக்கு சொன்னது நடந்திருக்கு முதல்ல சீக்கிரம். நேத்து கூட ஒன்று போட்டிருப்பேன். மருதநாயகன் ஒண்ணு எடுத்தாரு, ஒன்னும் ரிலீஸ் ஆகல. நீங்க வந்து அவர் பேஜ்ல பேசுறது வந்து பிளான் பண்ண ப்ராஜெக்டோட பெட்டர்மெண்ட் கிடைச்சா அவர் அந்த பக்கம் போயிடுவாரு. இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. சோ அவர் அன்பரியோட அந்த ப்ராஜெக்ட் பெட்டர்ன்னு நினைச்சாரு, அந்த பக்கம் போயிட்டாரு. ரஜினி காம்போ தான் பெட்டரு, அவ்வளவுதான். பெட்டர்மெண்ட் கிடைச்சாலுமே முதல்ல வந்து அன்பறிவு கூட தான் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது வந்து புல் அடிச்சிச்சு. அப்புறமா பார்த்தா வந்துட்டு இப்ப அவனுங்க எங்க போனானுங்க? தேசிங் பெரிசம் பண்ணி ஒரு ஆள் 5 வருஷமா ஹோல்டு பண்ணி அந்த ஆள் ப்ராஜெக்ட் வந்து பினான்சியலா ஃபண்ட் கொடுக்காம அந்த ஆள் ப்ராஜெக்ட்டுமே நடக்கல. எஸ்டிஆர் 48 அதுவும் RK5 தான். இவர் தான் வந்து அந்த ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணலாம், அது நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லி முன்னாடி பண்ணாரு. அதெல்லாம் நடந்துச்சா? அவர் சொல்லுவாருப்பா, அவர் என்னைக்கு பொலிட்டிஷியனா மாறினாரோ. ப்ரோ, நான் அவர் பொலிட்டிஷியனா மாறுறது நான் நம்புறேன். நீங்க சிம்பு படத்தையும் கமல் படத்தையும் கம்பேர் பண்றீங்க ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து இன்னொன்னு சொன்னீங்க, அன்பரிவு படத்துக்கு எக்ஸைட் கமல் படத்தை தான் ப்ரோ சொல்றேன். அன்பரிவு படத்துக்கு எக்ஸைட் ஆனது யாரு? அன்பரிவு படத்தை ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல எக்ஸைட் ஆனது யாருன்னு சொல்லுங்க. அன்பரிவு தவிர்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஹோல்ட் பண்ணுங்க, ஒரு அப்டேட் மட்டும் முடிச்சிட்டு வந்து பரணி அண்ணா இருங்க பரணி போலாம். எது பரணி அவர் ஸ்டேஜ்ல சொல்லுவார். ஆனா இனிஷி இப்ப கூட சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு கமல் அவர் சொன்னதொன்னுமே மனசு இருபாக்கிக்கடா கரிகாலா, இன்னைக்கு அட்டவலத்தை எடுத்து வாங்க போதுங்கிற மைண்ட்ல தான் இருப்பாரு. யாருமே இல்ல, அதெல்லாம் எக்ஸைட் ஆகல எனக்கு. அவர் சொன்னாலுமே கூட ரஜினி சைட்ல இருந்து நீங்க ஒண்ணு புரியல. கதையை சொல்றேன் ஃபர்ஸ்ட். பரணி அப்டேட் முடிக்கிட்டு அதுக்கு ஒரு கதை இருக்கு. எங்க அப்பா சொன்ன கதை ஒண்ணு இருக்கு, அந்த கதையை சொல்லிட்டு சொல்றேன். ப்ரோ இருங்க ப்ரோ, கதை அப்புறம் வரலாம். ஆனா ரஜினி வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் ஓகே சொல்லி நடந்தா வந்தா அப்புறம் வேணா பாத்துக்கலாம். ஆனா இவர் சொல்றதெல்லாம் நான் கண்டிப்பா நம்பவே மாட்டேன். ஆனா சும்மா பிரகாஷ் ப்ரோ சும்மா இல்ல, விஜய் ரஜினிகாந்த் மாதிரி அப்பப்போ ஒரு குட்டி கதை சொல்லிடுறாரு. பரணி எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. இருங்க நானும் வரேன் இருங்க. நேத்தி தான் அப்டேட் சொல்லல, என்ன இன்னைக்கு ஏன் உங்களுக்கு ஏன் அவசரப்பட்டிருக்கீங்க? நேத்து எங்க அப்டேட் சொன்னீங்களா என்ன? அப்படி இல்ல ப்ரோ, நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லிரோமா, இது ரொம்ப ஒரு மாதிரி பெரிய டாபிக். அப்படிலாம் நீங்க போக கூடாதுங்க. எனக்கு எவ்வளவு டிஎம் தெரியுமா? விஷால் ப்ரோ இன்னைக்கு நீ ஆட்டம் ஆடு அப்படின்னு எனக்கு அத்தனை டிஎம். நீ ஆடு 24ஆம் தேதி வந்து எங்க போனாங்கன்னு தெரியல அவங்க எல்லாம். இப்போ வந்து ஆட்டம் ஒத்துக்கிட்டோம். அப்ப எனக்கு டிஎம் பண்ணல, இன்னைக்கு பண்ணிட்டாங்க. ஓகே விஷால், இப்பயும் சொல்றேன் அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்தா கூட நான் இப்படிதான் பேசுவேன். ரஜினி வந்து நாங்க 2 பேரும் படம் பண்ணுவது உறுதி அப்படின்னு சொல்றத நம்புவீங்க போல. நான் ரஜினி வந்து படம் பண்ணுவது உறுதின்னு சொல்லிட்டாலும் நம்புவான்லாம் இல்ல. இந்த ப்ராஜெக்ட் நடந்து ரிலீஸ் ஆகும் கண்டிப்பா ஒத்துக்கிறேன்ப்பா. ரஜினி சைடு அடுத்த மாசம் இந்நேரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்டேட் வரக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணுங்க 1 month. அடுத்த மாசம் இந்நேரம். சரி ஓகே. பரணி உன் கடமை வந்துச்சு. ஒரு அப்டேட் சொல்லட்டும் பரணி. அப்டேட் எதுவும் பெருசா வரல ப்ரோ. இல்லன்னா அப்ப ஈஸி தானே அப்டேட். பரணி ப்ரோ அப்டேட் வந்திருக்கு, சொல்லுங்க. கமலஹாசன் நீங்க அனௌன்ஸ் பண்ணார் ஃபர்ஸ்ட் அப்டேட் அதான், அத சொல்லுங்க. அதான் அவர் வாயால அவர் இருப்பா. அவர் வந்துட்டு ஏகப்பட்டது பேசியிருக்காரு, எல்லாமே நடந்திருக்கா. உடனே சும்மா சொல்றேனே அது அப்டேட். உங்க உருட்டு மட்டும் அப்டேட்ல சொல்லுன்னு மெசேஜ் போடுறீங்கல்ல, அது மாதிரிதான். ஓகேவா? சரி சொல்லிடுறேன். அதான் இன்னைக்கு வந்து சைமா அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ல வந்து கமல்ஹாசன் அபிஷியலா சொல்லியிருக்காரு. அவரும் சொல்லாதே, அவர் சைடுல சொல்லியிருக்காருன்னு சொல்லியா? ஏங்க ப்ரொடியூசர் ஒரு ஹீரோ அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இதுக்கு மேல யாருக்கு கன்ஃபார்ம் பண்ணுவோம்? அதே ப்ரொடியூசர் தான் 48 கன்ஃபார்ம் பண்ணாரு. கமலஹாசன் படத்தை, அவரோட அன்பரி படத்தை கன்ஃபார்ம் பண்ணாரு. அதெல்லாம் நடந்துச்சா? ரீசெண்ட் டைம்ஸ்ல சொல்றேன், நான் பழசுக்கு போல ரீசெண்ட் டைம்ஸ்ல சொல்றேன். அதுக்கெல்லாம் ஏன் வர மாட்டீங்க? எங்க அன்பரி படம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, அடுத்த படமா நடக்கும். நீங்களும் சொன்னீங்க நடக்க போகுதுன்னு சொல்றேன். இப்ப அன்பறிவு படம், தேசிங் படம், இப்ப இந்த படம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு இருக்கிற பிசினஸ்க்கும் இந்த படம் அனௌன்ஸ் பண்றதுக்கு பிசினஸ்க்கும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த படம் வேணான்னு சொல்றதுக்கு என்ன ரீசன் இருக்கு?
கமலுக்கும் STR ரஜினிக்கும் 48க்குமே கதை வேற கதை மாதிரி வேற கதைப்பா மாதிரி அது. கதைங்க. ஆனா அதுக்கான அந்த பிசினஸ் டைம்ல இருந்தது. எஸ்டிஆர் வச்சு ரொம்ப பெரிய பட்ஜெட் சேட்டலைட் டிஜிட்டல் மார்க்கெட் எல்லாமே அதுக்கான பேசிட்டு பிசினஸ் இருந்தாங்கல்ல. இருந்தது. அதுக்கான இப்- பிசினஸ் இருந்தது. ஆனா அவர் இனிஷியேட் பண்ணல. இப்ப அது நீங்க வந்து இதை அனௌன்ஸ் பண்ண மெட்டீரியலைஸ் உடனே பண்ணல. வித்துரும். எனக்கு தெரிஞ்சு டிஜிட்டல்னா இதை அனௌன்ஸ் பண்ணாலே வித்து முடிஞ்சிடும். அடா நீ வேற அனௌன்ஸ் பண்ண முதல்ல வந்து ரஜினிகாந்த் ஒத்துக்கணும்ன்ற நீ திரும்பி வந்துட்டு கமல் பேசுனதை வச்சே நீ இல்ல பேசிட்டு அவர் இருக்க. ரொம்ப இருங்க நாள் இருங்க முன்னாடி பிரகாஷ் ப்ரோ, உங்க பிரம்மாஸ்திரத்தை இறக்குங்க. அப்படியே பரணி ப்ரோ அப்டேட்ட சொல்லி முடிங்க. அண்ணன் ஒரு இருங்க கதையோட இறக்கலாம் வரனாரு. எல்லாம். அதான் இன்னைக்கு வந்து அது வந்து கமலஹாசன் அவர் வந்து சைமா அவார்ட்ஸ்ல சொல்லியிருக்காரு. அவரும் ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து படம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி, அது தரமான சம்பவம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. பார்ப்போம். அதே மாதிரி சக்தி திருமகன் நாளைக்கு ட்ரெய்லர் வருது. விஜய் ஆண்டனி ஃபிலிம். இட்லி கடையில இருந்து சத்யராஜ் அவர்களோட கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு மம்முட்டி அவர்களோட பர்த்டே. ஸோ அதனால வந்துட்டு அந்த லோகா படத்துல அவர் தான் வாய்ஸ் கொடுத்திருந்தாரு மூத்தோனுக்கு, அதுவுமே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி களம் கவல் அந்த படத்துல வந்து பர்த்டே விஷஸ் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெற்றி நடிக்கிற ஈரப்பதம் காற்று மலை அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சைக்கலாஜிக்கல் எமோஷனல் ட்ராமா. சலீம் ஆர் பாட்ஷா அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. அதே மாதிரி இன்னைக்கு சூர்யா அவர்கள் 28 இயர்ஸ் ஆஃப் சூர்யா. அதுக்குமே வந்துட்டு கார்த்திக் சுப்ராஜ் சைட்லேருந்து அந்த ரெட்ரோ அந்த சிரிக்கிற சீன் இருக்குல்ல மிரர் முன்னாடி, அந்த சீன் வந்து ஒரு 2 மினிட்ஸ் சீன் வந்து அன்கட் வெர்ஷன் அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. செம்மையா இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி பாம் மூவி அந்த படம் வந்து கம்மிங் வீக் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு ஒரு கிரியேட்டிவ் ப்ரோமோ ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 மினிட்ஸ் தான், டேரக்டர் தான் அது பண்ணியிருந்தாரு. எனக்கு செம்ம ஃபன்னா இருந்தது. அந்த 2 நிமிஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது படம் வரதே யாருக்கும் தெரியலன்னு நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதை வச்சு ஒரு கண்டென்ட்டா பண்ணியிருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளவுதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க. மதராசி புது ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளவுதானே, வேற என்ன ஆச்சுக்கணும் ப்ரோ? ப்ரொடக்ஷன் 2 சைட்ல days இருந்து வந்தது ப்ரோ 2 டேஸ்க்கு. 2 days 50 crores. ஓகே சூப்பர். அஃபிஷியலா சொல்லியிருந்தாங்க, அது கரெக்ட். அப்புறம் இன்னைக்கு கூலியோட 25வது நாள், அதுக்கு ஸ்பெஷல் ப்ரோமோ போஸ்ட் பண்ணி விட்டுருந்தீங்க. ஓ சூப்பர். இந்த வாரம் படம் வந்து நாளைக்கு இந்த வாரம் வருது, 11th வருதுல, தேர்ஸ்டே வருது. சூப்பர். 25 டேஸ்னா 26 27 30 டேஸ்ல வந்து படம் வந்துருது டிஜிட்டல்ல. ஓகே, இப்ப பேசுங்கப்பா. ஏங்க அப்புறம் விஷ்ணுவர்தன் அப்டேட் சொல்லிட்டீங்களா பரணி ப்ரோ? இல்ல சொல்லுங்க. அதுதாங்க சத்யராஜோட கேரக்டர் பேர் விஷ்ணுவர்தன் இட்லி கடையில. அது சொல்லிட்டேன். சத்யராஜ் கேரக்டர் பல்தான். ஏங்க புரியல. இத சுகன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. விஷ்ணுவர்தன் அப்டேட்னா எல்லாருக்கும் என்ன தோணும்? சத்யராஜ் கேரக்டர் விஷ்ணுவர்தன் சொன்னதுதான் அவர் சொல்லிட்டாரு ஆரம்பத்துல. விஷ்ணுவர்தன் அப்டேட்னா எல்லாருக்கும் என்ன தோணும்? சத்யராஜ் கேரக்டர் போஸ்டர்னு சொன்னேன், பட் அவர் பேர் விஷ்ணுவர்தன் அந்த மாதிரி சொல்லல. சரி ஓகே, ஏதோ அந்த பேர் கேள்ல கேட்கல. சரி ஆரம்பிக்கலாமா? இல்ல நான் இப்போ சுகர் ப்ரோ, அமரன் படம் கூட இதே மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் சொன்னாங்க. ஆனா நீ நடந்ததை பத்தி பேசுற, நடக்காததை பத்தி நான் பேசுறேன். நாங்க ஏன் நடக்காத பத்தி பேசணும்? நடந்ததை பத்தி நாங்க பேசுறோம். இருப்பா இது ஒருத்தர் சம்பந்தப்பட்டது கிடையாது. நான் இப்பயும் சொல்றேன், இது இந்த மாதிரி ப்ரொடியூசர் சொல்லி நடக்காதது ஏகப்பட்டது இருக்கு, இன்க்ளூடிங் கைதி உட்பட எல்லாம். நான் கமல் ஒரு பர்டிகுலர் ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணி பேசுறேன்னு இங்க கமெண்ட்ல மணிமேகலை வந்து கொந்தளிக்கிறாங்க. பொதுவா சொல்றேன், ஏகப்பட்ட படங்கள் வந்துட்டு ப்ரொடியூசர் அனௌன்ஸ் பண்ணி அது வந்து அஃபிஷியலா பண்ணியுமே டேக் ஆஃப் ஆகாம இருந்திருக்கு. டேக் ஆஃப் ஆகி பாதியில நின்னது இருக்கு, ரிலீஸ் ஆகாம நின்னது இருக்கு. இது மேல ரஜினி படம் கமல் சேர்ந்து பண்ணாங்கன்னா ரிலீஸ் ஆகாமலாம் போகாது. கண்டிப்பா அது பெரிய பிசினஸ் பண்ணும், கண்டிப்பா ரிலீஸ் ஆகும், அது வேற கதை. டேக் ஆஃப்னு ஒரு பாயிண்ட்லயே அது நிற்கும்ன்றது தான். நான் இன்னும் என் பாயிண்ட்ல நான் ஸ்டடியா நிக்கிறேன். அந்த படம் நடந்ததுன்னா உண்மையாவே சொல்றேன், சந்தோஷமா தான் இருக்கும். என்னை நீங்க ட்ரோல் பண்ணுவீங்க, என்னை நீங்க இது பண்ணுவீங்க, அதெல்லாம் செகண்டரி. ஆனா அந்த டைம்ல வந்து அந்த படத்துக்கு வந்து எல்லாரும் அதோட ஹைப் வேற மாதிரி இருக்கும். தமிழ் சினிமாவோட லெவல் வந்து ஒரு படி மேல போய் இதுவரையும் நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு சில பவுண்டரிஸ் எல்லாம் வந்து அந்த படம் பிரேக் பண்ணும். இதெல்லாமே ஓகே தான். ஆனா வந்து இன்னமும் சொல்றேன், அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். இவர் சொல்லுவாரு, விடுங்க. இல்ல எனக்கும் நானும் சுகுமார் ப்ரோவோட ஸ்டாண்ட்ல தான் நானும் நிக்கிறேன். என்னதான் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் படத்துக்கு பூஜையே போட்டு ஃபர்ஸ்ட் ஷாட் போட்டாலும் சரி, எல்லாமே ஒத்துக்கிறோம். ஆனா இதுக்கப்புறம் நீங்க சொல்ற எல்லா அப்டேட்டையும் இப்படிதான், இந்த கண்ணோட்டத்துல தான் நானும் ரிப்ளை பண்ணுவேன். யாரு கமல் சொன்ன எல்லா அப்டேட்டுக்கும் நீங்க எதை எடுத்துட்டு வந்தாலும் நான் இப்படிதான் ரிப்ளை பண்ணுவேன்.
கமலே சரி, சொல்லிட்டாரு. எப்பதான் ப்ரோ நம்புவீங்க? எப்பதான் படம் நம்புவீங்க? எனக்கு படம் புரியலையே. தியேட்டர்ல மூச்சை போட்டு பார்க்கும் போது தான் இது என்ன நம்புவீங்களா இது இல்ல? என்ன துருவ நட்சத்திரம் இல்ல மாதிரி அந்த ப்ரோ, மாதிரியான இதுவானே? தியேட்டர்ல பாக்குறப்ப நான் நம்புவேன்லாம் இல்ல. முதல்ல வந்துட்டு இங்க ஒரு சைடு தரப்புல, அதாவது 2 பெரிய ஹீரோ ஒரு இல்ல எப்படியும் கோலிவுட்டையே அந்த வந்து ரூல் படத்தோட பண்ணாரு. ப்ரோமோ வந்து அவர் தான் நவம்பர் ப்ரொடியூசரு, டிசம்பர்ல வந்துரும். அவர் தான் தர முடியும் அப்டேட்டு. ஒரு நிமிஷம் ப்ரொடியூசர் அவர் தான் தர முடியும் அப்டேட்னா ரஜினி சைடுல இருந்து ஒத்துக்கணும்ப்பா. ரஜினி சைடுல இருந்து நீங்க வந்து வெளியிருந்து பாக்குறீங்க, உள்ள இருந்து இல்ல பாக்கணும்ல. சுகுமார் ப்ரோ, நீங்க பேசுறதுல கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்ல. நான் சீரியஸா சொல்றேன், கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்ல. நம்ம அன்னைக்கு ப்ரோ சொன்னப்ப நீ சொன்னீங்களே, நம்ம அன்னைக்கு பேசுறப்ப நீ சொன்னீங்கன்னா கூட ஓரளவு நான் இருங்க இப்பயும் சொல்றேன் வரேன், ப்ரோ. இல்ல இல்ல, இருங்க. அன்னைக்கு நம்ம பேசுறப்ப நீங்க சொன்னீங்கன்னா கூட சரி ரைட்டு போயிட்டு இவங்க நீ சொல்றாங்க அவங்க நீ சொல்றாங்க நம்ம நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. அதுக்கு நான் அப்பயும் உங்களுக்கு ஒத்துக்கல பாயிண்ட். ஆனா அது கூட பரவாயில்ல. ஆனா இப்ப பேசலாம் ரொம்ப 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 இது ஏன்னா பிரகாஷ் ப்ரோ, நான் அது இப்பயும் பாரதி சொல்றேன். பாத்தீங்கன்னா இருங்க பூஜை இருங்க போட்டாலும் நம்ப மாட்டேன், ஷூட்டிங் பண்ண ரிலீஸ் ஆன இதான் என்ன கதை? அப்ப எல்லா ப்ரோ, படமும் அப்படியே இருங்க நம்ம ப்ரோ, அப்படிதான் பேசிட்டு இருங்க இருக்கோமா? பிரகாஷ் ப்ரோ. இல்ல என்ன ரஜினி படம் அப்படியே சைடுல நம்ம இருந்து இப்படிதான் பேசிட்டு இருக்கோமா? இல்ல இவர் இப்ப யாருங்க கமல்? யாரு போற ரோட்ல போற நடிக்கிறாங்க? யார் சும்மா ரஜினியோட சேர்ந்து நடிக்கிறேன்னு சொல்றதுக்கு சொல்லுங்க. கமல் யாருங்க? ப்ரோ, கமல் யாரு? கமல் அவர் பெரிய ஆள் தான். நான் வந்து அப்புறம் கமல் என்னங்க? வந்துட்டு அப்ப எல்லாருக்கும் கமலுக்கு தெரியும் ப்ரோ. அப்புறம் என்ன இப்ப கமல் நான் சொன்னா கேட்டதுக்கு பதில் ஒரு சொல்லுங்க ப்ரோ. ப்ரொடியூசரே நான் என்னன்னா கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க ப்ரோ. நீங்க ஒரு எஸ்டிஆர் ப்ரொடியூசர் 48 இதுக்கு முன்னாடி மருதநாயகத்தை சொன்னதுதான் கம்பேர் ஏன் பண்றீங்களா? நடக்கல? சரி எஸ்டிஆர் இதுக்கு முன்னாடி 48 இல்ல சொன்னது நான் ஏன் கேக்குறேன், நடக்கல? எஸ்டிஆர் 48 சிம்பு படம், அது சிம்பு படம் இப்ப கமல் இது படம் ஒண்ணா? கமல் படத்துல கமலோட நிறைய படத்தையே படம், நான் சொல்றேன். கமல் படம் நிறைய படம் அனௌன்ஸ்மெண்ட் போயிருக்குங்க, இல்லன்னு சொல்லல. அது 46 வருஷம் கழிச்சு ரஜினி கூட சேர்ந்து நடிக்கிறது உங்களுக்கு வந்து சும்மா விளையாட்டு போது அனௌன்ஸ் பண்ணிட்டு வேணாம்னு சொல்லி விட்டுருவாரு அவரு? சொல்லுங்களேன். மத்த கண்டிப்பா படம் ரஜினி ஒத்துக்கணும் ப்ரோ. அவர் ஒத்துக்கினாலுமே அன்பறிவு ரஜினி ஒத்துக்காமையே ஒரு ஸ்டேஜ்ல பேசுவார். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், ஸ்டேஜ்ல ஒரு பேச இத்தனை வருஷம் பேசாத இப்ப பேச போறாரா ஸ்டேஜ்ல? நடக்கிறப்ப பாருங்க கண்டிப்பா சொல்லிட்டு ரஜினி போகாம விடுவாங்க. ஒத்துக்கணும். அப்புறம் நீங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னா நான் பதில் பேசவே மாட்டேன் ப்ரோ. நீங்க இப்ப அதுக்கப்புறமா ரஜினி சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு டாபிக் வேற முன்னாடி. மாதிரி இருக்கும் நீங்க பேசுறதே எனக்கு சுத்தமா இந்த டாபிக் எனக்கு கொஞ்சம் கூட வந்து ப்ரோ. பிடிக்கல. ரஜினி ஏன்னா சைடுல இருந்து ஒரு வந்து வருத்தம் ஒருத்தர் ப்ரோ. நான் ஹீரோ, இப்பயும் வந்து ஒரு ப்ரொடியூசரு, அவர் ஒரு எவ்வளவு பெரிய திரை ஞானி, அவர் ஸ்டேஜ்ல போய் சும்மா பேச்சுவாக்கில் சொல்லிட்டு போயிட போறாரா? சில படங்கள் ஆரம்பிப்பாங்க நின்னு போயிடும், ஓகே இல்லைன்னு சொல்லல. அது கமல் ஹெச்சினோ தானான்னு சொன்னாங்க, நின்னு போச்சு. கமல் அன்பறிவு அது நின்னு தள்ளி போகுது. சில படங்கள் பிளான் பண்ணா நடக்காம போகும். ஆனா இப்ப 46 வருஷம் வச்சு சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்க பிளான் எல்லாம் பேசி வச்சு எல்லாம் முடிஞ்சு எல்லாமே மெட்டலைஸ் ஆகி சைன் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்குங்க தான் அவங்க ஸ்டேஜ்ல பேச போறாங்க. எல்லா படம் ஹெச்னோ படமும் கன்ஃபார்ம் தான் ஆச்சு, கன்ஃபார்ம் ஆகாம சொல்லல. அவர் அனௌன்ஸ் பண்ணி போஸ்ட் எல்லாம் விட்டாரு. அன்பறிவு படத்துக்கு கன்ஃபார்ம் ஆச்சு, போஸ்ட் விட்டாரு. இப்ப அன்பறிவு படத்தை வந்து அவன் டிராப் பண்ணல. அன்பறிவு படத்துக்கு முன்னாடி இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த படத்தை பண்ணிடலாங்கிறதுக்காக வந்திருக்காங்க ஸ்டேஜுக்கு, அவ்வளவுதான். அதை தள்ளி ப்ரோ, அப்ப போட்டுருக்காங்க. எஸ்ஏஆர் 48 என்ன ப்ரோ ஆச்சு? அதே எஸ்டிஆர் ப்ரொடியூசர் பார்ட்டி தான் அவங்க ஹோல்டு பண்ணி அவங்களுக்கு போற பட்ஜெட் வச்சிருந்தாருல. இல்ல. அவங்க பட்ஜெட் அவங்க போற சிம்பு வச்சு போட தைரியம் இல்ல. சிம்பு வச்சு 250 கோடி போட முடியாது, 200 கோடி போட முடியாது, 150 கோடி போட முடியாது, சுருக்கிக்கிட்டே அப்ப போறாங்க அனௌன்ஸே பட்ஜெட். பண்ணிட்டு கூடாதுல்ல ஆமா, என்ன அதுக்கு பொறுத்த வரையும். இருக்க போயிட்டே இருக்கு. அவங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு படம் வருதுல, அவர் அனௌன்ஸ் பண்றதுக்கு அப்புறம் ஒரு படம் வருதுல, அந்த பிசினஸ் பாக்குறாங்கல்ல, பிசினஸ் பார்க்காம பண்ணுவாங்க அவங்க. சிம்பு வச்சு இந்த பிசினஸ் தான் பண்ண முடியும், அவங்க டார்கெட் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? நமக்கும் தெரியும், சிம்புக்கும் தெரியும், கமலுக்கும் தெரியும் இந்த பட்ஜெட் எவ்வளவு போட முடியும். சும்மா தெரியாத மாதிரியே, சினிமா தெரியாத மாதிரியே பேசுறீங்க நீங்க. அதுக்கப்புறம் சிம்புக்கு 10 தடவை வந்துச்சு, இந்த படம் பிளான் பண்றதுக்கு அப்புறம் 10 தடவை வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப கடைசி என்ன படம் வந்துச்சு? இப்ப கூட ஒரு படம் வந்துச்சு, என்ன படம் வந்துச்சு அவருக்கு? தக்லீஃப். தக் லைஃப். தக்கலை அவங்க எல்லாத்தையும் கணக்கு பண்ணுவாங்க. இல்ல, இல்ல, அவர் சைடுல சுகுமாரண்ணா, நான் இப்பயும் இல்ல, இல்ல, சொல்றேன் ப்ரோ. இதுல ரஜினி இன்னொரு சைடுல விஷயம், இன்னொரு வரும்போது ஆங்கிள் நான் நான் முழு சொல்றேன்னா, மனசோட அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. இல்ல சுகுமாரண்ணா ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ஒண்ணு சுகுமார் ப்ரோ. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. இல்ல எனக்கு சுகுமார் ப்ரோ ஒத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் சொல்ல இல்ல வரல. இல்ல, நீங்க இப்ப ஒத்துக்கிட்டு இப்ப நீங்க ஒத்துக்கணும். யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னாங்க, என்ன சொன்னீங்க? நான் யார் சொன்னது? அரசியலுக்கு வருவது உறுதி. மாவீரன் அந்த சைடுல பேசினாலும் ஏகப்பட்டது பேசலாம். அரசியல் பத்தி எடுத்தனா அது வேற மாதிரி ஆயிடும். அவர் டிவி உடைச்சதெல்லாம் இன்னொரையும் போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீ ஏங்க உங்களுக்கு பாலிடிக்ஸ் புரியலையா? எடுத்துட்டு வராத. ஏங்க அவரு சொல்ற மேட்ரு வேற சுகுமாரண்ணா, நீ ஏன்னா சொல்றாருன்னா ஏன்னா இப்படி பண்ற? இல்லப்பா, நானும் இந்த டோன்ல தான் சொல்றேன். இல்ல பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து இல்ல வேற ப்ரோ, மாதிரி நீங்க போகும். நீங்க நீங்க Politics-ஏ ரஜினி இல்ல சொன்னா bro இது. ஒத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு சொல்றாரு அவரு. இல்ல இவர் சொல்லி நீங்க நிறைய கமல் நடக்காம சொன்னா ஒத்துக்கிறேன்னு போயிருக்கீங்க. சொல்றதுக்கு நான் அதுக்கு சொன்னேன். அவர் உடனே ரஜினியை ட்ரோல் பண்ற மாதிரி ஒன்னு சொன்னாரு. அதுக்கு நான் பதிலுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். ப்ரோ ப்ரொடியூசர் ப்ரோ, அவரு ப்ரொடியூசரே சொல்லிட்டாரு. இது அண்ணா கேட்டாரு. சுகுமாரண்ணா, இல்ல, இல்ல, போஸ்ட் ஒரே நிமிஷம். சுகுமாரண்ணா, ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் பாருண்ணா. அதாவது இந்த படம் வந்து கமல் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவரை கோ ஆக்டரோட அவங்க 46 வருஷத்துக்கு மேல இருக்கிற பிக்கெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இருக்கிறதுலே சினிமா இண்டஸ்ட்ரி அவங்க நடத்துற ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு தெரியும். அவரோட ஒரு பர்மிஷன் இல்லாமையும் இது எப்படி இருந்தாலும் வெளியே எங்க போனாலும் நம்ம கேட்பாங்க, கேட்டா நான் ஓகே சொல்லிட்டுமான்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணாம இந்த ஒரு வார்த்தை ஒரு ஸ்டேஜ்ல நான் அத்தனை இப்பயும் பேருக்கு முன்னாடி அதுதான் சொல்லிடுவாங்கன்னு சொல்றேன். நீங்க யோசிக்கிறீங்களா? பேசியிருப்பாங்கப்பா. அதே மாதிரி இல்லண்ணா, அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா லோக்கியோட படத்தை டைரக்ட்ல ரஜினி நடிக்க வேண்டியதா இருந்துச்சு. அது கமல் தான் ப்ரொடக்ஷன்ல இருந்தாங்க. அப்போ அந்த ஸ்டேஜ் போயிட்டு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். பட் அப்ப கூட ஒரு வார்த்தை கூட அவர் இந்த ஸ்டேஜ்ல வந்து ஆமா ப்ரொடக்ஷன்ல நடிக்கிறான்னு அவர் சொல்லல. இவ்வளவு ஸ்ட்ராங்கா இப்ப இன்னைக்கு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே என்னன்னா சந்தேகம் உங்களுக்கு? எனக்கு புரியல. இல்லங்க, எனக்கு நம்பணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரல விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயமே படம் நடக்குது நடக்காதுங்கிறது அடுத்த விஷயம்.
ஓகேங்களா? படம் வந்து ஷூட்டிங் போகட்டும்ங்கறதெல்லாம் ஓகே. ஆனா இது வந்து நான் நம்ப மாட்டேன், இந்த நியூஸை நம்ப மாட்டேன்னு சொல்றது எப்படி? எல்லா நியூஸும் நம்ம இப்படி தான் பார்க்குறோமா? எல்லா நியூஸும் இப்போ அஃபிஷியலாக வந்து வரதுக்கு முன்னாடி நம்ம பேச நான் எல்லா மாட்டோம். நியூஸுமே அப்படி பார்க்கல ப்ரோ. இல்லைங்க, நான் எல்லா எல்லா நியூஸுமே நியூஸும் இது அப்ப பார்க்கல. அதெல்லாம் நீங்க என்ன சின்ன என்ன பிரிக்கிறது காரணம் என்ன? நார்மலான ஒரு ப்ராஜெக்ட்னா ஒருத்தர் சம்மந்தப்பட்ட இந்த ஒரு ப்ராஜெக்ட்னா இதுக்கு ஈஸியா நம்பிடலாம். இது வந்து இரு துருவங்கள் நீங்க தானே சொல்லுவீங்க, அந்த இரு துருவங்கள் சேர்ற ப்ராஜெக்ட்லாம் அப்படி ஒன் சைடாவே வச்சு நம்ம என்னால வந்து அதை நம்ப முடியல. அது இன்னொரு சைட்ல இருந்து சொன்னா நான் நம்புறேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன் நானு. அவ்வளவு இல்ல, இது பரவாயில்ல. வந்துட்டு மத்தவங்க வந்து சொல்றேன், நம்பி அது வந்து பரவாயில்ல, கரெக்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எடுத்துக்கலாம். என் சைட்ல இருந்து என்னோட இது வந்துட்டு அப்ப இனிமேல் மூச்சு போறது வேஸ்ட் தான். ஆமான்னு சொல்லிட்டு போயிருங்க, அவ்வளவுதான். நான் ஆமான்னு சொல்லிட்டு போயிடுறேன். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் பிரதர், கிஸ் ரிலீஸ் ஆகும் ஆகாத பிரதர்? இது 12 days தான் ரிலீஸ். இது ரொம்ப நாள் நானும் கேட்டேன், லாஸ்ட் டைம் கூட கேட்டேன் வந்து. இல்ல, அவங்க செப்டம்பர் 19 தான் அவர் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அது வந்து ஜஸ்ட் அவங்க என்னன்னா பேருக்கு தான் ரிலீஸ் பண்ண போறாரு அவரு. அதனால வந்து பெரிய லெவலில் இப்போதைக்கு ப்ரொமோஷன் இருக்காது. செப்டம்பர் 12 இருந்து தான் ப்ரொமோஷன் ஆரம்பிப்பாங்க, அல்லது செப்டம்பர் 10 இந்த வாரத்துல வந்து ப்ரொமோஷன் இருக்குன்னா புரியல, ஜஸ்ட் ஓகே சும்மா தள்ளி விட்டுறலாம் அப்படி ட்ரை பண்றேன். இல்ல, ஆல்ரெடி அந்த படத்துல பல பிரச்சனை சொல்லிட்டு தான் இருக்காங்க. தள்ளி விட்டுலன்னா லாக் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். புரியல பிரதர், அவர் நல்லா வரல போலாம் அப்படி சொல்ல வரீங்களா? அப்படிலாம் இல்ல, அது நிறைய சில பேருக்கு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. படத்தை பத்தி அவுட்புட்டை பத்தி இது இல்ல. புரியுது அவுட்புட்டை பத்தியே கிடையாது. அதனால என்னன்னா ரிலீஸ் ஆனா போதும் நமக்கு, அவ்வளவுதான். அது பெருசா மேக் பண்ணிட்டு செலவுலாம் பண்ண வேணாம், சிம்பிளா பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற சிம்பிளா சில பேர் பண்ணுவோம்ல, அது மாதிரி பண்ணிட்டு போயிருவாங்க, அவ்வளவுதான். ஆனா வந்து அவங்க படத்து மேல பட அவுட்புட் மேல எந்த இதுவும் குறையும் கிடையாது. அப்படிலாம் நியூஸ் கிடையாது. ரிலீஸ் ஆயிடும் இல்லையா? ரிலீஸ் ஆயிடும். ராகுல் வந்து அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் பண்றாருல. போன வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அடுத்த வாரம் வந்து கேஸ் ரிலீஸ் பண்றாரு. 12th மேல தான் பிரதர். ஓகே ப்ரோ, தேங்க் யூ. ஏன்னா செப்டம்பர் 19 பெரிய படங்கள் எதுவுமே இல்ல உங்களுக்கு. பெரிய படம் இது ஒண்ணு, இன்னொரு படம் ஒன்று வருது, அவ்வளவுதான். இல்ல அதான் புரியல, இது வரைக்கும் ஒரு வேலையும் இல்ல, சும்மா கடமைக்கு பண்ணிட்டு இருக்காரு போல தெரியுது. ஓகே இல்லைங்க, இப்பெல்லாம் வந்து எல்லாமே கடைசி 10 நாள் ப்ரொமோஷன் சொன்னாங்க எல்லாருமே, இதெல்லாம் மறந்துறாங்க. அதுவும் இந்த படத்துக்கு என்ன ஃபர்ஸ்ட் சிங்கிள் கூட வந்துச்சா இல்லையா? கிஸ்ஸுக்கு 2 பாட்டு வந்துருச்சு. அப்புறம் என்ன விடுங்க, அப்புறம் மிச்ச டீசர் ட்ரைலர் தானே. நடுவுலயே ஒரு செட் ஆஃப் இன்டர்வியூலாம் பண்ணாங்க. டீசர் ஒன்னு வந்துருச்சு பிரகாஷ் ப்ரோ, அனௌன்ஸ்மென்ட் டீசர் ஒன்னு வந்துச்சு. ஆமா, டீசர் வந்துருச்சு. 2 பாட்டு, ஒரு பாட்டு அனிருத் பாடி இருந்தாரு. இல்ல பிரதர், பிரகாஷ் பிரதர் வந்தது தெரியுமான்னு கேளுங்க. உங்க யாருக்காவது வந்துருக்கு தெரியுமா? அந்த லெவல்ல தான் இருக்குது. கேக்குதா பிரதர்? கேக்குது ப்ரோ, கேக்குது. பரணி ப்ரோ சொல்லுங்க, ஏதாவது என்ன அமைதி ஆயிட்டீங்க? எல்லாருமே மியூட்ல இருக்கீங்க. இல்ல, என்ன சொல்லணும்? நீங்க தான் சொல்லுங்க தலைவா. சுகுமார் என்ன பிரகாஷ் என்ன பேசி முடிச்சிட்டாங்க. நம்ம 2 பேரும் அதுக்கப்புறம் பேசுவோம். உங்க கதை சொல்லுங்க. நம்ம 2 பேரும். ஆமா, என் கதை நானும் அதே தான் சொல்றேன். எனக்கு ஏங்க உங்களுக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குது? என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை? அத மட்டும் அவரு சுகுமார் அண்ணா ஒரு காரணம் சொன்னாரு. உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? ஒருத்தருக்கு ஒரு மைண்ட் செட்டுப்பா. அது என்னோட தனிப்பட்ட இது விஷால், அவ்வளவுதான். இல்ல அதான் புரியுது. நீங்க ஒரு காரணமா சொன்னீங்கல்ல, இவரு எதுவுமே சுகுமார் அண்ணா ஸ்டாண்ட்ல நிக்கிறேன்றாரு, அதான் என்ன கேட்டுக்கலாம்னு. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன். அதுதான் என்னோட இதுதான், பர்சனல் இதுதான். இன்னொரு விஷயம் வந்து அது சில விஷயங்கள் நமக்கு நடக்குமா, நடந்துருச்சு அந்த ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரிதான் இது நடக்குமா அப்படின்ற ஒரு மொமெண்ட்ல தான் நான் இருக்கேன். சரி பாருங்க ப்ரோ, நவம்பர் டிசம்பர்ல ஒரு ப்ரோ வந்ததுன்னா நீங்க வேற. எனக்கு வேற எந்த ப்ரோமோ வந்து நம்ப மாட்டீங்க. லோக்கி வேணாம் தான். ஓகே, நீங்க அவரை தாண்டி ஒருத்தர் பண்ணணும்னா ஒருத்தர் இருக்காரு, ஆனா அவர் இப்போதைக்கு வர மாட்டாரு. அவர் 2 வருஷத்துக்கு பிஸியா இருக்காரு. அட்லீலாம் இல்ல, நெல்சன் தான் இப்ப கரெக்ட். இல்ல எனக்கு தெரிஞ்சு அட்லி இப்ப பிஸியா இருக்காருல்ல, அவரால இப்ப பண்ண முடியாது. நெல்சன் எப்படின்னு தெரியல, அவர் கேரக்டரே உருன்னு வச்சிருவாரு. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. வேட்டையாளர்ல இவரு சொல்லுவார்ல கமல்ஹாசன்,
அது கன் எப்படி யூஸ் பண்றேன்னு தெரியல பரணி என்கிட்ட போடு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் ஒண்ணு ஹியூமர் வந்திருக்கு. நல்லா பண்ணுவார் பர்னி ப்ரோ. பரணி ரெண்டு பக்கமும் ஹியூமர் இருக்கும். சொல்லுங்க. கமெண்ட் ஒண்ணு வந்திருக்கு. நான் வந்து நம்மளோட ஸ்பேஸ் கமெண்ட்ஸ்க்கு இதுக்கு இல்ல, காந்தி கண்ணாடி பத்தி நம்ம பேசிட்டோம்ல, நீயும் பேசிட்ட நானும் பேசிட்டேன், எல்லாரும் பார்த்தவங்க அதுல ஒரு ஆள் பேசணும். எல்லா ஸ்பேஸ்லயும் வந்து அந்த கமெண்ட் ஆன அட எங்கப்பா நான் அவர் எல்லா ஸ்பேஸ்க்குமே வந்து கமெண்ட் பண்றாரு. அதுதான் எனக்கும் புரியல. நம்ம பேசியிருக்கோம். நான் ரிவ்யூ முதல் நாளே அன்னைக்கு பிரீமியர் பாக்குற அன்னைக்கும் போட்டேன், அன்னைக்கும் வந்து சொன்னேன் படத்தை இல்லண்ணா, பத்தி. அவங்க இன்னைக்கு எல்லாம் என்ன வந்துட்டு சொல்றாங்கன்னா, பரணியும் நம்ம பார்த்து சுகுமாரனா எல்லாரும் அவர் வந்து ஒரு பாலகுமாரன் கண்டென்ட்டை வந்து டைப் பண்ணி வச்சுட்டாரு. இருக்கிற எல்லா ஸ்பேஸ்லயும் போய் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாரு. அவ்வளவுதான், விட்டுருங்க. இல்ல ஒரு நிமிஷம் சுகுமார் ப்ரோ இல்லப்பா நம்ம அட்ரஸ் பண்ண எனக்கு தெரியாதுல்ல, அவர் எல்லா ஸ்பேஸ்லயும் போடுறாருன்னு. அட்ரஸ் பண்ணணும்னு பண்ணேன், அவ்வளவுதான். படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே டீசென்ட்னு சொல்லிட்டீங்க. நான் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் போய் பார்த்துட்டு டீசென்ட் எல்லாம் போய் பாருங்க, எனக்கு எல்லாம் ஒரு மாதிரி எமோஷனலா இருந்துச்சுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்கன்னா யாராவது பார்த்துட்டு வந்து பேசுங்க, எனக்கு ஹாப்பி தான். அதுதான் எல்லாருமே பார்த்துட்டு பேசும்போது தான் அது ஒரு டாபிக்கா டிஸ்கஸ் பண்ண முடியும். இப்ப நான் மட்டும் பார்த்துட்டு நானே டெய்லியும் வந்து அந்த படத்தை பத்தி எனக்கு எதிரில் ஆப்போசிட்ல பரணிக்கிட்ட நானும் பரணியும் வந்து போன்ல பேசிக்கிற மாதிரி இங்க 2 பேரும் பார்த்துருக்கோம்னா 2 பேரும் மட்டும் பேசிட்டே இருக்க முடியாது. ஆனா திரும்பி அதே கமெண்ட் போடுறது எனக்கு என்னன்னு தெரியல. சரி ஃப்ரீயா விடுங்க. இல்ல இப்போ மத்த 2 படம் வந்திருக்குது. பிரகாஷ் நீங்க பேட்கேர்ள் பாக்குறேன்னு சொன்னாரு, என்னாச்சுன்னு தெரியல. லோக்கா பேட்கேர்ள் எல்லாம் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி மதரசி கவுண்ட் வேற போறோம்னு சொன்னார் அம்மா. அது ஓகே. பிரகாஷ் ப்ரோ, லோக்கா பாத்தீங்களா? பார்க்காத படத்தெல்லாம் பாக்குறேனாரு, அதுதான். இல்ல இன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன், அந்த படத்தை பத்தி நான் பேச விரும்பல. லோக்கா நான் இன்னைக்கு பார்க்கல. லோக்கா வந்து நான் நாளைக்கு பார்க்க போறேன், இன்னைக்கு பார்க்கல. இன்னைக்கு வந்து அப்ப நீங்க இன்னைக்கு பார்த்த படம் பேட்கேர்ள் தான் நினைக்கிறேன். நான் நோ கமெண்ட்ஸ். பிரகாஷ் bro, நீங்க பாத்துட்டீங்களா? ஒரு படம் போனேன், அவ்வளவுதான். நோ கமெண்ட்ஸ். இல்ல உங்களை அனுப்புறதுதான் என்னோட டார்கெட்டா, எனக்கு ட்ரெஸ் டார்கெட்டா இருந்தது. நான் காலைல போன் பண்றேன், நான் காலைல பேசிக்கிறேன். நம்ம போன் கால்ல பேசிக்க இப்போதைக்கு நான் நோ கமெண்ட்ஸ், சிம்பிள். சரி பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு அந்த படத்துக்கு போனீங்க இல்லங்க, லோக்கா கிட்ட நல்ல சீட்டு, நல்லா சிரிச்சு, நல்லா ஃபுல்லுங்க. இன்னைக்கு இந்த லோக்கா சூப்பரா போயிட்டு இருக்கு. லோக்கா நான் எதிர்பார்த்த இந்த சீட்டு கிடைக்கல, இது காலியா கிடைச்சு. நீங்க பாத்துட்டீங்களா அந்த படத்தை? பாத்துட்டேன் விடுங்க, நான் சொல்றேன். நான் காலைல போன்ல பேசிக்குவோம் அதை. எனக்கு சரி ரைட்டு விடுங்க, நான் பத்தி பேச விரும்பல. நோ கமெண்ட், சிம்பிளா. நான் நாளைக்கு லோக்கா பார்த்துட்டு நாளைக்கு சொல்றேன். இந்த வாரம் ஃபுல்லா எல்லா படத்தையும் பார்க்க போறேன் உட்காந்துக்கிட்டு. ஏங்க பிரகாஷ், பிரகாஷ்ண்ணா உங்களுக்கு சரி விடுங்க, அதை நான் பேசல, ஃப்ரீயா விடுங்க. ஓடிடில யாராவது ஏதாவது படம் பார்த்தீங்களா? பர்னி, இந்த ஓடிடில வெப் சீரிஸ் சாரே ஜஹான் சே அச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்திருக்கான், நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நான் இன்னும் நெட்ஃபிளிக்ஸ்ல தான் இருக்கு, நான் இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கேன். பாத்துட்டியா? நான் பார்க்கலண்ணா. நீங்க ஆமா, அந்த பிரதீக் காந்தி நடிச்சதானங்க ஸ்கேம்ல நடிச்சிருந்தாரு. நல்லா இன்னைக்கு நான் வந்து அவரேதான் சொன்னாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்குன்னாங்க. நான் இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இந்தியா பாகிஸ்தான் இதை பத்தி போல ஏதோ. அதுதான் இன்னைக்கு அது பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுல. நான் சன்றதா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்களா சுகுமார்? புரியல என்ன? சரி, அது கேட்டீங்க புரியல. அதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்துடுறேன் நானு. அது என்ன படம்? அது என்னது? டிமான் ஸ்லேயர். அது என்ன கதை? அது சொல்ல மாட்டீங்களா சிம்பிளா? அது வந்து ஆனிமேனா, நிறைய வந்து சீரீஸ் போயிருக்கு. அது வந்து ஒரு பாப்புலர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் அனிமே சீரீஸ். நிறைய படமும் வந்திருக்கு. அதனால இந்த படத்துக்கு வந்து ஹெவி இது. நார்த்லலாம் வந்து 1000 ரூபா 1100 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறாங்க. ஐமேக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. செம்ம டிமாண்டு. அனிமேக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த படத்துக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ரிலீஸ் ஆயிருச்சா? ரிலீஸ் ஆக போதா? இந்த வீக் 11 or 12 இந்தியாவில் நான் நிறைய விஷயங்கள் நியூஸ் பார்த்தேன். அனிமே ஃபிலிம்க்கு வந்து 5 AM ஷோ ஃபர்ஸ்ட் டைம் போடுறாங்க. இல்ல பிரகாஷ், நேத்து வந்துட்டு பிரதீப் அவர் தான் ஃபுல்லா இதை ஃபாலோ பண்ணாரு. அவர் சொன்னாரு இந்த டீமன் ஸ்லேயர்ல வரப்போற இந்த பாட்டு இந்த அவெஞ்சர்ஸ்ல இன்ஃபினிட்டி வார் இருக்குல்ல, அந்த மாதிரி இது ஒரு பேட்டில், இது ஃபைனல் பேட்டில் மாதிரி வந்துருச்சு. அதனால பெரிய ஹைப் பண்ண அந்த சீரிஸ் வந்துட்டு அந்த அனிமே வந்து தமிழ் டப்பிங்குமே இருக்குன்னா, நீங்க வேணா ட்ரை பண்றதா பண்ணுங்க. என்கிட்ட சொன்னாங்க எல்லா இடத்துலயுமே FTVs போடுறாங்க தலைவா. அதான் பாத்துட்டு இருக்கேன். எத்தனை எபிசோட்ஸ் இருக்கு? என்ன கதை? என்ன மாதிரியான? ஆனா அது என்ன கதை? என்ன ஜானர்? இல்லன்னா அது வந்துட்டு கதை சொல்ல வேணாம், ஜானர் சொல்லுங்க. ஜானர் மட்டும் சொல்லுங்க. ஆக்ஷன் தானா? அது ஒரு டீமன், ஈவில் டீமன் அந்த ஜோன்ல இருக்கும்னா ஆக்ஷன் தானா? ஆனா எமோஷன் கூட இருக்கிற ஆக்ஷன். ஓகே, அந்த தமிழ்னு இருக்குன்னு சொன்னீங்களா? தமிழை மட்டும் நமக்கு அனுப்பிச்சிருங்க, நாளைக்கு பார்ப்போம். படம் பார்க்கலன்னா, ஒருவேளை படத்துக்கு போகலன்னா, அல்லது ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா அந்த டைம்ல பாத்துக்கலாம். சூப்பர்.
அது மொத்தம் 60 எபிசோடு என்னமோ இருக்கு. ஆமா, மொத்தமா அத்தனை ஓகே இருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இந்த மாதிரி இருக்கா அதுல, அது என்னது சூப்பரா போய் நடுவில் கடைசியா மொக்கையா முடிக்க மாட்டாங்கல்ல. டெத் நோட் மாதிரின்னு இருக்காது. நான் ஆமா பார்த்தது அது இல்ல. பிரதீப் மாதிரி பிரதீப் தான் சொன்னாரு நல்லா இருக்குன்னு. நான் பார்த்தது இல்ல. ஆனா எல்லாருமே பார்க்க சொன்ன ஒரு அனிமே தான் இது. ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு சொன்ன அனிமே சரி தான். ரைட். அப்ப தமிழ் வருஷம் அனுப்பி விடுங்க பாப்போம். ஓகே, ஏன்னா அனிமேஷன் அதே பார்க்க நம்பரா? போனா அனிமே தான் தனி இது பார்ப்போம். அதேதான் நான் ஆனா டெய்லி நம்பர் மாத்திரம் வேண்டாங்க. ஏங்க என்ன போங்க தலைவா இப்ப நீங்க மூவி கமெண்ட் சொல்லல ஓகே, பட் ஆனா படம் முடிச்சுட்டு வெளில வரப்ப உங்களை ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சாங்கல்ல, என்ன யோசிச்சீங்க அவங்கள பத்தி? அதையாச்சும் சொல்லலாமா? இல்ல அதுவும் ஷேர் பண்ண முடியாதா? இல்ல அது என்ன சொல்றேன் அப்புறமேட்டு நீங்க அதை 2-3 வார்த்தை கேட்டீங்கன்னா டக்குன்னு ரிவ்யூ சொல்றாரு ப்ரோ. அப்புறம் இந்த படத்துல சுந்தரபாண்டியன்ல வர மாதிரி பழகுன நீங்களே இப்படி பண்ணா நான் இங்கதான் போவேன். அது நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் அவசரப்பட்டு இவர் பரணி ரேட்டிங் கொஞ்சம் கூட போட்டோம் அப்படியா, அதுல ஏமாந்துட்டேன். நான் மத்தவங்க கூட சொல்ல விட்டுருவேன். பரணி அது பேச வேணாம் பரணி, அதை வேணாம் பரணி, பேசாதீங்க பரணி, விடுங்க. அப்புறம் பேச போக கொட்டிடும். அண்ணா பிரகாஷ் நிறைய பேர் ஃபீமேல் ஆட்டோகிராஃப்லாம் சொன்னாங்களே, உங்களுக்கு சுத்தமா இருக்காது? ரொம்ப சிம்பிள். நான் ஒரு வரியில மட்டும் முடிச்சுக்கிறேன். ஒரு வரியில மட்டும் இருக்கும்போது நான் பேச விரும்பல படத்தை பத்தி. பேச வெஸ்டிங்ல இல்ல அது ஒரு வரி மட்டும் முடிச்சுக்கிறேன். எனக்கு வந்து பல மனிதத்தன்மை படங்கள்ல ரியாலிட்டி இருக்காது. பல மனிதத்தன்மை படங்கள் ரியாலிட்டி இருக்காது. இது ஒரு வேற ஒரு வேர்ல்டுல இருக்கும். கொஞ்சம் கூட ஒரு இதாவே இருக்காது. அது ஒரு தனி உலகம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயங்கள், சில விஷயங்கள். ஆனா என்னன்னா இது நடந்துட்டு இருக்கு, இதுவும் பல இடத்துல இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. எங்கேன்னா எப்படியோ நம்ம பார்க்காத. இப்ப ஒரு சொல்லியிருக்கேன், ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சுத்தமா. அது என்ன நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம் ஒரு படம் தர, என்ன படம் அது, நட்சத்திரம் நகர்கிறது. அந்த நட்சத்திரம் நகர்கிறது படம் இருக்குல்ல, அதுல ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செட் ஆகாத, நான் வாழ்க்கையில நான் பாத்துறோம் வாய்ப்பே இல்லாத ஒரு உலகம் அது. ஓகேவா? ஆனா அது இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அது எடுத்தா எனக்கு எப்படி இருக்குமோ, நான் பார்த்தா எனக்கு எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த படம் இருக்கு. அவ்வளோ, ரொம்ப இதுக்கு மேல நான் பேச விரும்பல. ஓகேவா? மனிதத்திரம் படங்கள் ரியாலிட்டிக்கு மேல கொஞ்சம் தள்ளி இருக்கும். இது அதுக்கும் தாண்டி ஒரு 100 மடங்கு தள்ளி ரியாலிட்டி. அப்படி இருக்குன்னு சொல்லிடுறாங்கல்ல, இருக்கு எங்கேயோ எப்படியோ இருக்கு. அதை நான் பார்த்தா எனக்கு எப்படி இருக்குன்னா, இது நடக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கு. அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் பேசுறது. அடுத்தது போவோம். என்ன படங்க? ஒரு நிமிஷம். அப்படி ஒரு உலகம் இருக்குன்னா இல்ல பரணி, நான் சொல்றேன்ல அப்படி ஒரு உலகம் இருக்குன்னு சொல்றேன். பரணி அவர் சொல்றாருன்னா அந்த உலகத்துல நீ இருக்க, அவர் இல்ல. புரியுதா? எனக்கு வந்து அதனாலதான் அவருக்கு அது பிடிக்கல, அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. நட்சத்திரம் நகர்கிறது இங்க நிறைய பேருக்கு பிடிக்கலாம். ஓகேவா? ஆனா அது வந்து எனக்கான உலகம் கிடையாது. நான் வாழ்ற உலகத்துல அது இல்ல. ஓகேவா? அப்படி ஒரு கேரக்டர்ஸ் நான் பாக்குறேன். அது வேணா ஒத்துக்கிறேன். ஓகேவா? அதைத்தான் சொல்றேன். அத்தை நான் இப்ப இல்லைன்னு சொல்லல. நான் சொல்றது என்னன்னா, அப்படி ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன், வாதம் வைக்க மாட்டேன். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. நான் வாழ்ற உலகத்துல அப்படி ஒரு விஷயம் இல்ல. நான் எனக்கு சார்ந்த விஷயமும் இல்லை. நான் அப்படி ஒரு உலகத்துக்குள்ள போற வாய்ப்பும் இல்லைங்கிறப்ப எனக்கு அது வந்து அது ஒரு பேரலல் யூனிவர்ஸ்ல இல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ் நடக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுமே தவிர எனக்கு ரியாலிட்டி இல்ல, எனக்கு வராதுங்கிறனால நான் எனக்கு சொல்றேன். எனக்கு அது ரியாலிட்டி இல்லை, அவ்வளவுதான். பிரகாஷ், நமக்கு தொடர்பு இல்லாத நிறைய படங்கள் பார்த்தா பிடிக்கும் இல்ல பிடிக்காது, அந்த மாதிரி தான் நீங்க சொல்லணுமே தவிர என்னோட உலகத்துல இல்லைங்கிறதுல எப்படி? அதான் சொல்றேன். எனக்கு இல்லைங்க, நான் செய்யாத விஷயங்கள் வேற, நான் வந்து பாத்திர விஷயங்கள் வேற. ஆனா நான் வந்து வாழ்க்கையில இருங்க, நான் பார்க்கவே முடியாத ஒரு விஷயம். இப்போ உதாரணமா வேணா விடுங்க, நான் இந்த டெப்தா போயிடும் கொஞ்சம் ரொம்ப ஸ்பேஸுக்கு இப்ப நம்ம ஸ்பேஸுக்கு போனதில்ல, ஸ்பேஸ பத்தி ஒரு படம் வருது, அது பிடிச்சிருக்காங்க. அது வேற, அது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேவா? ஆனா அது ஒண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸ்பேஸ்ல இப்படி ஒரு அங்க வந்து நிலா இருக்குன்னு தெரியும். அதை நான் பார்த்திருக்கேன். இங்க இருந்து நிலால எப்படி படிச்சிருக்கேன். அதனால எனக்கு அதுல கொஞ்சம் அனுபவம் கொஞ்சம் அதாவது நான் போகலனாலும் எனக்கு அனுபவம் இருக்கு. நான் அனுபவப்பட வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எங்கேயோ, அதாவது 700 கோடி பேர் வாழ்ற இந்த உலகத்துல ஒரு 50 பேர் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 பேரை வச்சு ஒரு படம் எடுத்து மிச்சம் ஒரு 700 பேருக்கு இது பொதுவான ஒரு படமா எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப தப்பான கருத்தா இருக்கு பேசுறது. இல்ல படம் அந்த படம் பாக்கல, படம் பிடிச்சா என்ன தெரியுமா, பேசவே மாட்டேன்னு சொன்னவரை இழுத்து விட்டு நீங்களே வந்து இது சரியில்லை, இது எனக்கு இதுவாகாது அப்படின்னு நீங்களே சொன்னீங்கன்னா என்ன? அவர்தான் சிம்பிளா சொல்லிட்டாரு வேணாம். ஒரு நிமிஷம். இல்ல சில படம் வந்து நமக்கு கனெக்ட் ஆகும், சில படம் நம்மளால வந்து கனெக்டே பண்ணிக்க முடியாது. அதனால அவர் சிம்பிளா அவரோட சிம்பிள் ஒரு லைன்ல என்னன்னா அவரால அதை ரிலேட் பண்ணிக்க முடியல. ஆமா, அவ்வளவுதான். சில பேரால ரிலேட் பண்ணிக்க முடியல, பரணியால ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. சிம்பிளான இது அவ்வளவுதான். அதான் சிம்பிளா சொல்ல. நட்சத்திரம் நகர்கிறது எனக்கான உலகம் இல்ல. அதனால நான் அந்த படத்தை குறை சொல்ல விரும்பல, எனக்கு செட் ஆகலன்னு சொல்ல முடியும். ஓகேவா? அதே மாதிரி 50 பேர் தான் இருக்காங்க, அதெல்லாம் தப்புன்னு.
இல்லங்க நான் சொல்றது உதாரணத்துக்கு 50 பேர் என்னைக்கு உலகத்துல போய் எண்ணிட்டு இருக்கேன் சொன்னாருப்பா வேலை மெனக்கட்டு எண்ணிட்டு இருக்கேன் நானு சரி 50 சரி பேர் தான் விடுங்க. இருக்காங்கன்னு இல்ல இல்ல எக்ஸாக்டா ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றதுல ரைமிங் போயிட்டு போடுறதா? சரி ஓகே நான் விடுங்க. சொல்றதா ஓகே ரைட் ஓகே. விடுங்க அடுத்தது போங்க. அடுத்து வாங்க. சரி மகேஷ் ஓகே அண்ணன் கை இவ்வளவு நேரம் தூக்கிருக்காரு. இல்ல ராஜ் இல்ல டிகே வந்திருக்காரு. மை காட் கமான். இல்லையா என்ன படத்தையா பத்தி இல்ல பேசிட்டு இருக்கீங்க? என்ன அது படம் வேணாம் அது மகேஷ் ப்ரோ கேட்காதீங்க மகேஷ் அண்ணன் நீங்க வேற. கேட்க இன்னும் கூடாது படமே அட சொல்லாம கேட்காதீங்க மகேஷ் ப்ரோ பேசக்கூடாது வர்றீங்களே. பேசக்கூடாது. மகேஷ் ப்ரோ ஃப்ரீயா விடுங்க இருங்க. நாதஸ்வரம் மகேஷ் மகேஷ் இந்த அண்ணன். வாரம் நாதஸ்வரம். பேசக்கூடாத தண்ணி படமா? கொடுங்க நாதஸ்வரம். மகேஷ் இந்த மகேஷ் வாரம் ப்ரோ இந்த பரணி வாரம் எந்த ரிலீஸ் ஆன படத்துக்கு ஒரு அதிக படம் ப்ரோ. ரேட்டிங் கொடுத்திருக்காரோ அந்த படம். இல்ல மദ്രാസിனா. மகேஷ் ப்ரோ நான் சொல்றேன் படம் பேர் நான் மதராசியா? சொல்றேன். அட அதை சரி விட்டுட்டு டிஎம்ஆர் அடுத்தது போங்க பண்ணுங்க. அடுத்த அது டாபிக் தான் மண்டையை போங்களேன். வெடிச்சிடும் போல. படம் பேரே சொல்லலாம். அதுல என்ன இருக்குது? ஆ அவருக்கு ரிலேட்டவெல்லாம் பெயரே பிரசாந்த் அண்ணா சொல்லலாம். அதுல அப்படியே என்ன தப்பு இருக்கு? மேல பேட் கேர்ள் தூக்குங்க அவரை. போதுமா? பேட் கேர்ள் மேல அவ்வளவுதான், அந்த தூக்குங்க படம் சிம்பிள். அவரை. பேரு பேட் கேர்ள் அந்த படம் பேரு பேட் கேர்ள். அவ்வளவுதான். ஓகே ஓகேங்க ஓகே. மகேஷ் அண்ணன் ஒரு போய் கலவரமே படம் நடந்து பேர் சொல்ல முடிஞ்சிருக்கு. மாட்டேன். இப்போ வந்துட்டு பேங்கலாம் ஓகே ஓகேன்னா எனக்கு புரியல. இல்லங்க அதுக்கெல்லாம் இல்ல நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் ஸ்பேஸ் இல்ல பார்ட்டில எனக்கும் வராங்க ட்ரெய்லர் டவுட் வந்தபோது இருக்கும். எனக்கும் படம் பிடிக்கல அந்த கான்செப்ட். ஓகே விடுங்க. உங்களுக்கு கான்செப்ட் வேண்டாம். மகேஷ் அண்ணன் நீங்க அப்புறம் நான் அப்புறம் சரி வேணாம் விடுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா அதோட இப்பயே விட்டுறணும். சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம் இந்த சரி ட்ரெய்லர் பிரசாந்த் பாருங்க. வந்திருக்காரு உங்களுக்கு பாருங்க. ட்ரெய்லர் ஒரு நீங்க நிமிஷம் சொல்லுங்க பாருங்க. ட்ரெய்லர் பாருங்க. ட்ரெய்லர் பிடிச்சா மட்டும் இந்த படத்துக்கு போங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்புறம் வந்துட்டு இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்ல பரணி கூடாது. ப்ரோ அதெல்லாம் இல்ல. நீங்க சொல்றது உங்க ஒப்பீனியன் பரணி ப்ரோ. உங்களை பார்த்துட்டு எல்லாம் யாரும் மகேஷ் போக ப்ரோ மாட்டாங்க பரணி. அதெல்லாம் நீங்க இல்ல மகேஷ் இப்ப நம்பாதீங்க. ப்ரோ மகேஷ் ப்ரோ சொல்லவும் தான் எனக்கு பக்கத்துல அவர் இருக்கு. சொல்லுவாரு இல்ல சும்மா மகேஷ் அவரு. ப்ரோ அப்ப டிராகன் படத்துல ஏன்னா பிரதீப் இருங்க பண்ண இருங்க ஓகே உங்களுக்கு? இருங்க நம்ம தலைவர் வந்திருக்காரு. தலைவா வணக்கம். பிரசாந்த் ப்ரோ வணக்கம் பிரசாந்த் அண்ணன். வணக்கம் பிரசாந்த். ரிலேட்டட் பர்த்டே விஷஸ். சாரி நான் பார்த்துட்டு இருந்தேன், சொல்றேன் மறந்துட்டேன். நன்றி நன்றி நன்றிங்க பிரதர். வாழ்க வாழ்க பல்லாண்டு. நிறைய சந்தோஷம். நிறைய நிறைய விஷயங்கள் ஒரு ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணி இங்க வந்திருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சினிமால சரி வாழ்க்கையில சரி பண்ணி வளரணும். சந்தோஷம் சந்தோஷம் பிரதர். அப்புறம் இந்த கமல்ஹாசன் இப்போ ஒரு பேட்டியில சொல்லியிருக்காருல்ல இந்த சினிமா அவார்ட்ஸ்ல என்னட்டு 46 வருஷம் கழிச்சு அவரும் ரஜினிகாந்தும் இணைஞ்சு ஒரு படம் பண்ண போறாங்கிறத அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த படம் அது இணையறதா 1000 கோடி பண்ணணும்ட்டு இணையறாங்க, அவ்வளவுதான். நல்ல இல்ல அது விஷயம் தானே. இணையறது கன்ஃபார்மா அவங்க படம் இல்ல பண்ண அது ரொம்ப நாளா பேசணும் தானே பிரதர், அவங்க பேசணும். சரி கமல் சார் ப்ரொடக்ஷன்ல ரஜினி சார் பண்றது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். அதுக்கு தான் வந்து போய் ஃபர்ஸ்ட் கூலி இது விக்ரமுக்கு முன்னாடி நரேட் பண்ணது RK5 மூலமா தானே நரேட் பண்ணார் லோகேஷ். மாஸ்டர் முடிஞ்சுனாங்கல்ல. இல்ல இங்க ஆமா. ரெண்டு பேர் வந்து நடக்கவே நடக்காதுன்னு சொல்றாங்க. நீங்க நடக்குமா நடக்காத மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க அதுக்கப்புறம் சார். தவில்காரர் காதல் சொல்லுங்க சார். ஏன்னா ரெண்டு இன்னொரு தவில்காரர் காதல் விழுற மாதிரி சொல்லுங்க. 100% நடக்கும். இதுல என்ன இருக்கு? அண்ணா ஒன் மோர் அண்ணா இன்னொரு வாட்டிங்க. நடக்கும் நடக்கும் நடந்தே தீரும். பரணி ப்ரோ இப்பயும் நீங்க வந்துட்டு யார் ஸ்டாண்ட்ல இருக்கீங்க? அதாவது நீங்க கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. அதை விடுங்க. பார்னி ஸ்டாண்ட்ல விட்டுருங்க. பார்னி ஸ்டாண்டே விட்டுருங்க. அதெல்லாம் வேணாம். பிரசாந்த் ப்ரோ சொல்லிட்டாரு. என்ன ஸ்டாண்டு? சைக்கிள் ஸ்டாண்டு சும்மா. இல்ல பிரசாந்த் ப்ரோ ஒண்ணும் இல்ல. எனக்கும் சுகுமார் ப்ரோக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆகும்னு நம்பிக்கை கிடையாது. அதனாலதான் சத்தமா சொல்லுங்க. நீங்க சத்தமா ரெண்டு சொல்லுங்க. காதுல தேன் ஊத்துற மாதிரி சொல்லுங்கன்னு உங்கள்ட்ட சொல்லி இல்ல நிச்சயமா அதுலயும் கமலஹாசன் சார் சொல்லுவாராம். ஆனா அப்பயும் இவர் நம்ப மாட்டாராம். சும்மா அவர் சொன்னா எப்படி நடக்குங்கிறாரு. அவர் சொன்னா எப்படி நடக்குன்னு கேக்குறாரு இவர். அதை சொல்லுங்க. அதுக்கு இவர் சொல்லுங்க. ரெண்டு விஷயங்க. என்னன்னா RK5க்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் தேவைப்படுது. தக் லைஃப்க்கு அப்புறம் அவங்கள கொண்டு போய் பாதாளத்துல புதைச்சு விட்டுருக்காரு மணிரத்னம். சரிங்களா? அதனால அது ஒரு அண்ட் இன்னொன்னு, இது வந்து ரொம்ப நாளா அவங்க 10 வருஷமா 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல பேசிட்டே இருக்காங்க. சேரலாம் அப்படிங்கிற ஒரு மேட்டர் பேசிக்கிட்டே இருக்காங்க. அண்டு லோகேஷ்க்கு ஒரு ரெண்டு பேர்த்தையும் ஹேண்டில் பண்ண மிகப்பெரிய அனுபவம் இருக்குது லோகேஷ்க்கு. இது லோகேஷ் மூலமா சேருவாங்களா அப்படிங்கிறதே அது வேற ஒரு கதை. என்னங்க, அது அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு சேர மாட்டாங்க. பட் நிச்சயமா இப்போ RK5 மூலமா நடந்தது அப்படின்னா கமல் சார் ஒரு விஷயத்துல மட்டும் தெளிவா இருப்பார். கதை சரியா இருந்தா மட்டும்தான் பண்ணுவார். ஸோ அந்த கதை தேர்வுக்கு வேணா மேபி டைம் எடுக்கலாம். அதான் சொன்னார் பாருங்க, அவர் சொன்னார் மேடையிலே சொன்னார் பாருங்க, கதை சரியா இருக்கணும், சரியா இருந்தால் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கணும்னு நான் நம்புறேன் அப்படின்னாரு. ஸோ அவர் எனக்கு தெரிஞ்சு எடுத்து தருவார்னு நினைக்கிறேன். கதை எடுத்து தருவார். ஏன்னா விக்ரம் அவரோட கதை தானே. அவர் எடுத்து தந்தது லோக்கி டெவலப் பண்ணாரு. லைன் வந்து கமல் சாரோட தான் விக்ரம். ஸோ அந்த மாதிரி லைன் வந்து பிடிப்பாருன்னு நினைக்கிறேன். லைன் பிடிச்சி தந்துட்டாருன்னா அதை அழகாக டெவலப் பண்ணி ஒரு மாஸ் படமோ கண்டென்ட் படமோ வரும். நிச்சயமாக வரும். அவங்க ரெண்டு பேரும் சேர்றது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரஜினி சாரோட மைனஸை கமல் சார் ஃபீல் பண்ணுவார், கமல் சாரோட மைனஸை ரஜினி சார் ஃபீல் பண்ணுவார். ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ரெண்டு பேருக்கு மைனஸ் பெருசாக கிடையாது. பட் ஆனால் ஒரு மாதிரி புதுசாக பெரிய ரெவல்யூஷனாக இருக்கும்.
ப்ரௌஸா இருக்கும். அது அது நல்லது. அவங்க சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் பண்ணக்கூடாது. என்னோட ஆசையெல்லாம் என்ன 2-3 படம் பண்ணணும். பண்ணுவாங்க. நீங்க ஒன்னோட நிக்காது. இதுவும் நான் சொல்றேன். ஒன்னு பண்ணிட்டாங்கன்னா அது ஒன்னோட நிக்காது. வேணா பாருங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தாட்டி ஒரு படம் பண்ணுவாங்க. அது அது உறுதியா நடக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரி ரொம்ப சிம்பிள்ங்க. என்னன்னா இண்டஸ்ட்ரி வில் லவ் தட். இது ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது, கோலிவுட் மட்டும் கிடையாதுங்க. வேர்ல்டு வைடாவே லவ் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து படம் பண்றதுங்கிறது தே வில் லவ் இட். அது இது வந்து ஒண்ணு ரொம்ப சாதாரணமா நடக்கும். ஹிந்திலாம் ரொம்ப வெகு சாதாரணமா நடக்குது. இப்ப தெலுங்குலயும் வெகு சாதாரணமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் 2 ஹீரோஸ் சேர்ந்து பண்றதுக்கு வெகு சாதாரணமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தமிழ்ல நடக்கிறதுங்க ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நிச்சயமா அது பண்ணணுங்க. இனி பண்ணலைன்னா தனித்தனியா ஹீரோக்கள் இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அண்ட் இன்னொன்று எல்லாருமே ப்ராஃபிட் ஷேரிங் வர. இப்போ சிவகார்த்தினே பாருங்க, மத்ராசி வந்து ப்ராஃபிட் ஷேரிங்ல வந்துட்டாரு. அவரோட 30% சேலரி தான் அவர் வந்து சேலரியா வாங்கியிருக்காரு. அதர் 70% ப்ராஃபிட் ஷேரிங் வந்துட்டாரு. வந்துட்டு எல்லாத்தையுமே படத்துக்குள்ள போடுங்க காசை அப்படின்னு ஒரு செம மேட்ரு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி பண்ணிடுவாங்க. எல்லாருமே ப்ராஃபிட் ஷேரிங்குள்ள வந்துருவாங்க. இவர் அஜித் சார் இப்போ ப்ராஃபிட் ஷேரிங்குள்ள வர்றாரு. அடுத்து நம்ம ராகுல், நம்ம ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ப்ரொடக்ஷன் பண்றதுல அவருக்கு வந்து ஆக்சுவலா பேசிக் சேலரி அண்ட் தென் ப்ராஃபிட் ஷேரிங். ஒரு ரைட்ஸ் ஏதோ ஒரு ரைட்ஸ் நினைக்கிறேன், நெட்ஃபிளிக்ஸோ ஏதோ ஒரு ஓடிடி 2-3 ரைட்ஸ் வந்து அவருக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சூப்பருங்க. அது பயங்கர ஹெல்த்தி. ஏன்னா ப்ரொடியூசருக்கு இங்க பெரிய தலைவலியே என்னன்னா, இப்போ 300 கோடி 400 கோடினா இதுக்கு இந்த வட்டி வாங்கி வட்டி கட்டுறதுக்குள்ளே அவன் செத்து போயிடுறானுங்க. ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 50 கோடி 60 கோடி வட்டி கட்டுறாங்க பாவம். சில டைம் டிலே ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 100 கோடி ரூபா வட்டி மட்டுமே கட்டி செத்து போயிடுறானுங்க. ஸோ பெரிய ஆக்ட்ரஸ் அவங்களே பார்ட்னர்ஸ் ஆகும்போது அவங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்ணுவாங்க. ஸோ நிச்சயமா ரஜினி சார் கமல் சார் படம் நடக்கும். அது வந்து 2 பேருக்குமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். 2 பேருக்குமே மிகப்பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும். அது டவுட்டே வேணாம் உங்களுக்கு. நிச்சயமா சொதப்ப மாட்டாங்க. இது எல்லா ஒரு சர்க்கிள் நல்லது. என்ன கூலி வந்து எப்படி சொல்றது, ஒரு நல்ல அது ஒன்றும் பெரிய கலெக்ஷன் வைஸ் சொல்றேன், அது ஒரு மோசமான படம் கிடையாது. மிகப்பெரிய கலெக்ஷன். சும்மா 400 கோடி 500 கோடி கிட்டத்தட்ட 500 கோடி பக்கத்தில் வந்துச்சு நினைக்கிறேன். விளையாட்டு கிடையாது. ஏன்னா என்ன ஒரே ஆதங்கம், நல்லா பண்ணியிருந்தாரு அப்படின்னா 1000 கோடிக்கு மேல அசால்ட்டா அடிச்சிருக்கும். அதுக்கு இருந்த ஓப்பனிங்க்கு அசால்ட்டா அடிச்சிருக்கும். அது ஒரு ஆதங்கம். பட் தெரியல, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் 1000 கோடி பண்ணணும்னு இருக்குதோ என்னமோ. அது நடந்தா சூப்பர். விஷால் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஜெயிலர் 2க்கு ஸ்கோப் இருக்கும்னு தோணுது. என்ன அந்த 1000 நிச்சயமா இருக்கும் நண்பா. 1000 crore சுட்டறலாம். ஆனா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஆனா ஓகே, இது நாளைக்கு ட்ரோல் மெட்டீரியல் ஆனாலும் ஐ டோன்ட் கேர். ஏன் அதை சொல்றேன்னா, எனக்கு நெல்சன் மேல மிகப்பெரிய நம்பிக்கை. நெல்சன் வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண மாட்டாரு. நெல்சனோட ஒர்க்கிங் ஸ்டைல் என்னன்னா, ரஜினி சார் சும்மா அப்படி போயிட்டு அப்படியெல்லாம் பண்ண மாட்டார். ரஜினி சாராவே இருந்தாலும் இப்போ அட்லி வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா செட்டுல அட்லி விஜய்க்கு பிடிக்காது, விஜய் அட்லிக்கு பிடிக்காது. 2 பேரும் முட்டிக்குவாங்க. இது சத்தியமா. நீங்க ஏன்னா இவரு போட்டு பாடாப்படுத்துவார் விஜய. சொன்னாங்க பாடாப்படுத்துவாரு. நீங்க பாடாப்படுத்துவாரு போட்டு, அண்ணே வாங்கினேன்னு போட்டு நம்மள உயிர் எடுக்கிறான்டா அப்படிங்கிறது. அந்த மீட்டர்ல தான் விஜய் வேலை செய்வாரு சீரியஸா. ஆனா அதுதான் ஒரு நல்ல டைரக்டரோட இது. தனக்கு பிடிச்ச நடிகர் அப்படின்னா அங்க போய் அவங்ககிட்ட போய் சோப் போட்டு, சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஷாட்டுக்கு நீங்க மெதுவா வந்து சார் ஒரு ஓரத்துல நின்னீங்கன்னா போதும் சார், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க அப்படியே காஜி கத்திலி சாப்பிட்டு சார் கேரவேன்ல படுத்துருங்க சார், நான் அப்படியே டூப் போட்டு பேக் ஷாட் பூரா நான் எடுத்துக்கிறேன் சார், ஃப்ரண்ட் ஷாட் சாயங்காலம் 5 மணிக்கு வரும் சார், அந்த ஒரு 1/4 மணி நேரம் மூஞ்சி கட்டிங்கன்னா போதும் சார் அப்படின்னா அது கிடையாது. நீ இஃப் யூ ரியலி லவ் அன் ஆக்டர், நீங்க ஒருத்தர் உண்மையாலுமே ஃபேன் அப்படின்னா அவரோட பெஸ்ட் அப்ப சண்டை இருக்கும். அது கண்டிப்பா எல்லா ஆக்டருக்கும் அந்த டென்ஷன் இருக்கதான் செய்யும். ஸ்கிரீன்ல வரும்போது எல்லாம் மறந்து கட்டி பிடிச்சிருவாங்க. அதுதான் நெல்சன், அதுதான் அட்லி. 10 டேக் வாங்குவாரு. இல்ல உயிர் எடுத்துருவாரு. இப்ப நெல்சன்லாம் நீங்க நெல்சன் கிட்ட எல்லாம் நீங்க விஷயம் தெரியாம போய் நடிக்க போறீங்கன்னு வச்சுங்களேன், உயிரை புடிங்கி வெளியே வீசிடுவாரு. அவ்வளவுதான், படம் வெண்ணென்று அப்படி. அது யாரா இருந்தாலும் சரி அந்த சண்டை வந்துடும். அவ்வளவுதான். இல்ல அதுதான் டைரக்டரு. என்ன போய் தடை வர்றது அப்படியே பாத்தீங்கன்னா, சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்,
இன்னைக்கு உங்க மூடு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா சார்? வீட்டில் சண்டையா சார்? நோ ப்ராப்ளம் சார். டான்ஸ் பாட்டெலாம் இன்னைக்கு சாங் வேண்டாம் சார், நம்ம டாக்கி பண்ணிக்கலாம் சார். ஏண்டா நீங்க படம் எடுக்கிறீங்களா இல்லை இது என்னடா இது எனக்கு புரியவே இல்லை. இப்படியெல்லாம் படம் எடுத்திருக்கிறானுங்க என்ன, இப்படியெல்லாம் படம் எடுத்திருக்கிறானுங்க. அப்புறம் எங்க அந்த படம் விளங்கு? எந்த பிளானிங் கிடையாது. சார் சொல்லிட்டாரு, பரவாயில்ல சார் சொல்லிட்டார் வெய். அப்ப எதுனா மயிருக்கு அது ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க? அது எழுதாமே இருந்துடலாம்ல. போய் சௌரியத்துக்கு போயிட்டு சார் நீங்க நடிங்க சார். இப்போ மன்சூர் அலிகான் ஒரு இண்டிபெண்டன்ஸாக கொடுத்துருக்காரு பாரு, அந்த மாதிரி சார் சும்மா நடிங்க சார், பார்த்துக்கலாம் சார், எடிட் பண்ணிக்கலாம் சார், ஒரு படம் வந்துடும் சார் அப்படின்னு பண்ண வேண்டியதானே. ஸ்கிரிப்ட் புக்கில் என்ன இருக்கோ அதை வந்து போராடி வெளியில கொண்டு வர்றது தான் அதுதான் ஒரு டைரக்டருடைய வேலை. அதுதான் வேலை. அது அட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணா நீங்கள் அட்லியே சொல்லுங்க, நீங்கள் உருட்டு நாம என்ன வேணா இங்கே உட்காந்துட்டு ஏன்னா பொழுதுபோகணும்னு பார்த்தா காப்பி அடிக்காது. ஏன் ஜவான் 1000 கோடி பண்ணுது? ஏன்னா அவர் நம்புற விஷயத்த அவர் 100% வெளியில் கொண்டு வருவார். வெரி சிம்பிள். இப்போ மெர்சல்லாம் இது ஒரு படம்னு நினைக்கிறேன், மெர்சல் தான் நினைக்கிறேன், மெர்சல் இல்லை இது தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாது ஓப்பனிங் சாங்னு நினைக்கிறேன். 1000 டான்ஸர் கேட்டிருக்கேன். அப்படி 1000 டான்ஸர் கேட்டோன்னே நம்ம டான்ஸ் மாஸ்டருக்கு தானே அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு வரவங்க, ஐ மீன் அந்த டான்ஸர்ஸ் கூப்பிட்டு வர அந்த ஏஜென்ட்டு, சரி 1000ன்னா என்ன ஒரு 900 920 கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் 80ல் ஒரு ஆட்டையை போடுவோம், வழக்கமான நாடகம் ஒரு 10% எதில் தான் ஊழல் நடக்கல அப்படின்ட்டு ஒரு 920 950 தலைவன் கூப்பிட்டு வந்துட்டான் போல. அப்படியே பார்த்துருக்காரு. அட்லிக்கு என்ன ஏதோ ஒரு கை குறையிற மாதிரி இருந்து டக்குன்னு ஒரு கார் மேலே ஏறி என்ன ஆரம்பிச்சிட்டா. அப்படியா என்ன ஆரம்பிச்சு பார்த்தா ஒரு 60-70 பேர் ஷார்ட்டேஜ் ஆயிருக்கானுங்க, கொண்டு அப்புறம் ஷூட்டிங் நடத்திக்கலான்ட்டு. அப்படி அவனே தான் சொல்லியிருக்காரு, நீ வந்து 70 பேரை கம்மி பண்ணி நீ கூட்டு வந்துருவ. ப்ரொடியூசர் என்ன நினைச்சிருவாரு, ஏதோ 70 பேர் வந்து அவருக்கு அந்த காசை நான் ஆட்டையை போட்டு நினைச்சுக்குவாரு. ஹீரோ என்ன நினைச்சிருவாரு, இவன் ஒன்று சொல்றான் நான் ஃப்ரேம்ல திரும்பி காட்டுறான்னு அவர் நினைச்சுக்குவாரு. என்ன சொன்னனோ அது எனக்கு வேணும், அவ்வளவுதான். அந்த புடிவாதம் தான் அட்லி, அந்த புடிவாதம் தான் நெல்சன். ஸோ ஜெயிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துருக்க மாட்டார், அது ஷியோராக சொல்லலாம். நீங்கள் ஜெயிலர் பாருங்க, ஜெயிலர் 1 பாருங்க, எலிவேஷன்லாம் அப்படி இருக்குங்க. அது ஏன்னா எழுதுறாரு, சும்மா அங்கே போய் உட்காந்துக்கிட்டுங்க எலிவேஷன் பண்ணுவோம் அப்படியே ஜாலியாக அப்படி கிடையாதுங்க. இங்கே உட்காந்துங்க குரூப் டிசிஷன் உட்காந்து ஒரு 10 டைரக்டர் 10 அசிஸ்டன்ஸ் 20 அசிஸ்டன்ஸ் உட்காந்து அதை ரிஃபைன் பண்ணி ஏங்க எவ்வளோ டிராஃப்டிங் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு படம் ஜெயிக்குங்க. ஒரு பிளாக் பஸ்டர் படம் 20 டிராஃப்ட் ஆகுங்க, ரொம்ப மினிமம் நான் சொல்றது 20 டிராஃப்ட் போகும். ஸோ அதோட ராலேருந்து நீங்க கடைசி ஃபைனலா அந்த பவுண்டு பண்ணும்போது 20 தடவை அடிச்சு திருத்திருப்பாங்க அந்த படத்தை, ரொம்ப கம்மியா. சில படங்கள்லாம் 30 தடவை போகும். அந்த படம் தோக்கவே தோக்காதுங்க. ஏன்னா அவன் ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு செகண்டும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி டிங்கரிங் பண்ணி மேலே கொண்டு போயிருப்பான். எவன் வந்து அது இல்லாம சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 5 டிராஃப்ட்ல படம் 5 இல்லை 2 டிராஃப்ட்ல படம் போனதெல்லாம் எனக்கு தெரியும். அதில் என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சிலை இருக்குதுங்க, சிலதான் ஆக்சுவலாக சிலதான் ஸ்கிரிப்ட். ராவா ஒரு மேட்ரு, ஒரு கல் எடுக்கிறாங்க, கல் எடுத்தோடனே அவன் சிற்பிக்கு என்ன தெரியுது, இதுக்குள்ள என்ன வரும்னு அவனுக்கு தெளிவாக தெரியுது. இந்த கல்ல விநாயகர் வரும், இந்த கல்ல அம்மன் வரும்னு அவனுக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நேராக கொண்டு போயிட்டு அப்படியே டபக்குன்னு சிலையை செதுக்கிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரா ஷேப் கொண்டு வருவாங்க, அப்புறம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவுட்டர் பார்டர் கொண்டு வருவாங்க, அப்புறம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்ட் ஷேப்புக்கு பக்கத்தில் போவாங்க, அப்புறம் சின்ன சின்னதாக செதுக்குவாங்க, அண்ட் தென் ஃபினிஷ் பண்ணி அதுக்கப்புறம் பாலிஷிங் பண்ணி இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் எனி ப்ராடக்ட் எடுத்துக்கங்க, எந்த நல்ல ப்ராடக்ட் எடுத்தீங்கனாலும் இந்த ப்ராசஸ் இருக்கும். அங்கே நம்ம அந்த ரிஃபைனிங் பண்ணாமல் போகிறதுல தான் இங்கே பெரிய பிரச்சனையாயிருது. அப்போ தான் லக்கை நம்ப வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ டிராகன் எடுத்துக்கங்களேன், அஸ்வத் மாரிமுத்து எனக்கு தெரியும், அது எழுதுனது என்னன்னு தெரியும். உட்காந்து வேலையே அதான் அஸ்வத்துக்கு 3-4 வருஷம் அந்த ஸ்கிரிப்ட் தலையில புரள்றது. இப்போ நித்திலன் எடுத்துக்கங்க, மகாராஜா 7 வருஷம் எடுத்துக்கிட்டாரு அந்த படம். ஸ்கிரிப்டிங் வந்து அவ்வளவு வேலை. அதுக்கப்புறம் நீங்க படம் எடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போதும் அது ஆக்சுவலாக அதோட இனிஷியல் ஃப்ளோ என்ன தெரியுங்களா, மகாராஜா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஃப்ளோ அப்படிதான் இருந்துச்சு அந்த படம். அதுக்கப்புறம் எல்லா சஜஷன்ஸ் கேட்கும்போது இல்லை கொஞ்சம் நான் லீனியராக வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்போ எடிட் பேட் நம்ம எப்படி வேணால் மாற்ற முடியும், ஓகே வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடதையும் ஏற்றுக்கிட்டார் அவர் இன்புட்ஸை. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தானே சொல்லுவாங்க, லோகேஷ் ஆகட்டும், மனோஜ் அஸ்வின் எல்லாம் கூட இருக்காங்க, எல்லாம்
பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்றப்ப அது ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோ வந்திருக்குது. ஆக்சுவலி நோபடி பிலீவ்டு இவ்வளவு பெரிய ஹிட் ஆகும், நோபடி பிலீவ்டு. பட் தே ஒர்க் வெரி 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 ஹார்ட். அந்த அவுட்டை வந்து சும்மா எடுத்து அப்படி எடிட் பண்ணி தூக்கி வீசல. இப்படி பண்ண எந்த படமே தோத்ததே இல்லைங்க. பிரசாந்த் நான் இப்போ முருகதாஸே கொஞ்சம் உட்காந்து ரைட் பண்ணிருக்காருன்னு இருந்துச்சு நான் மதராசி பார்த்துட்டு. அதுதான் தலைவா, அதுதான் நல்லது. தோல்விகள் அதான் நல்லது. இப்போ சிக்கந்தர் வந்து முருகதாசன் என்னங்கிறாரு, சல்மான் கான் நைட் தான் வருவாரு, அப்ப படம் எடுக்காத. ரொம்ப சிம்பிள். சல்மான் கான் நைட்டு தான் ஷூட்டிங் வருவாருன்னா முத நாள் ஷூட்டிங் பேக்கப், நான் வரல சார்ன்ட்டு வந்துரு. அட்லி நிறுத்திட்டா அப்படிங்க, ஜவான் ஷூட்டிங் அட்லி நிறுத்திட்டா. அப்படி என்ன பண்ணாங்க தெரியுமா அட்லி இது பண்றப்ப? இப்ப சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆக்சுவலா நார்த் சவுத்துன்னு டிவைட் ஆயிடுச்சு முதல் 2 நாள்லயே ஜவான்ல. அங்க வந்து ஃபர்ஸ்ட் ஏடி மட்டும்தான் மைக் எடுப்பான் எங்க நார்த்ல. நீங்க வந்து டைரக்டர்லாம் மைக் எடுத்து ஆக்ஷன் சொல்லவே மாட்டாரு. ஃபர்ஸ்ட் ஏடி எடுத்தா சொல்லுவான், டைரக்டர் பின்னாடி உட்காந்துருப்பாரு. இவரு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் டென்ஷன். என்ன இவன் பெரியவன், சும்மா இங்கிருந்து வந்தவன், நம்மளே வந்து நாம யார் தெரியுமா பாலிவுட் அப்படின்ட்டு. ஒரு பாயிண்ட்ல நார்த் சவுத், அதாவது இந்த டெக்னீஷியன் அவனுங்க எல்லாம் கம்ப்ளீட்டா 2ஆ பிரிஞ்சு ஒரு பாயிண்ட்ல சாப்பாடு லைனே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சவுத்து நார்த்து அப்படின்னு போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சீக்வன்ஸ் இவர் இல்லை, அவனுங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இவர் வந்து பார்த்துருக்காரு, அங்கே ஷூட் போயிருக்கு, ஒண்ணுமே இல்லை, தாக்க கட் பண்ணு நிறுத்திட்டு ஏதோ ஒரு மொட்டை மாடி சொன்னா எனக்கு ஒரு மொட்டை மாடி நின்றுட்டு, தலைவா நீ படத்தை எடுத்துக்கோ, என் பேர் போடாது, நான் கிளம்பிட்டே இருக்கேன். நேராக ஷாருக் கான் கிட்ட சொன்னது, நான் தப்பாவே இருந்தாலும் இது என் படமா இருக்கணும், நான் என்ன நினைக்கிறேனோ அது வரணும் அப்படின்னு சொல்லி ஷாருக் கான் வந்து உட்காந்து அவரு பர்சனலா உட்காந்து 15 நிமிஷம். ஷாருக் கான்ங்கிறவன் சாதாரண ஆள் கிடையாதுங்க. ஒரு 8000 கோடி ரூபா நெட்வொர்க் இருக்கிற ஒரு ஹீரோ, அங்க கடவுள் மாதிரி கொண்டாடப்படுற ஒரு ஆள். மத்த ஒரு டைரக்டரா இருந்தா பெண்ட் ஆயிருவானுங்க, போடா மயிருன்ட்டு நின்னானுங்க ஆளு. அதனாலதாங்க ஜவானு. அதுக்கப்புறம் எவனுமே அவன் கடைசி ஷாட் முடிச்ச பேக்கப் வரைக்கும் எவனும் உள்ளே போல. அவனும் என் படம் எனக்கு என்ன ஹலோ பேசுறாரா? கேக்குதா? கேட்கல நடுவுல. கேக்குதா? ஒரே ஒரு கொஸ்டின். இதே மாதிரி இந்த ஆட்டிடியூட் வந்து பீக்ல இருக்கும்போது இருக்குது, ஒர்க் அவுட் ஆகுது. இதே ஆட்டிடியூட் தானே கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறாங்க. அதனாலதான் இப்ப பெரிய பெரிய டைரக்டர்ஸே ஃபெயில் ஆகுறாங்க. கரெக்டான இல்லைங்க, வேற வழியே இல்லைங்க. ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு டைரக்டர் வந்துங்க, இது ஆட்டிடியூட் கிடையாதுங்க. இது வந்து என்னன்னா ஒர்க் எத்திக். இது ஆட்டிடியூட் கிடையாதுங்க. ஆட்டிடியூடுங்க என்ன தெரியுங்களா? ஸ்கிரிப்டே எழுதாம அங்க போய் பழைய கூலிங் கிளாஸ் போட்டு ஷூ போட்டு ஒரு தொப்பியை போட்டு நின்றுங்க வரவன் போறவன் எல்லாம் டார்ச்சர் பண்றதுங்க, ரீடேக் எடுத்து டார்ச்சர் பண்றதுங்க. ஏன்னா அவனுக்கு ஸ்கிரிப்டே என்ன தெரியாது. அதுதான் ஆட்டிடியூடுங்க. ப்ரிப்பேரே பண்ணாம போய் அங்க உட்காந்துட்டு களத்துல போய் காசு வேஸ்ட் பண்றதுதான் தப்பான ஆட்டிடியூடுங்க. ஒருத்தங்க வந்து 20 டிராஃப்டிங் பண்ணி அவன் உட்காந்து அவன் வேர்வை சிப்பி கொண்டு போய் அவனுக்கு ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு செகண்டும் தெரிஞ்சு அவனை வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி அந்த அவுட் எடுக்கிறதுங்கிறது ஆட்டிடியூட் கிடையாதுங்க, அது ஒர்க் எத்திக்குங்க. அப்படிதான் வேலை செய்யுங்க. சினிமாவில் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்தா மட்டும்தான் சினிமாவா வெளில வருங்க. இல்லைன்னா அவங்களை செதுக்கி விட்டு போயிட்டே இருப்பானுங்க பிரதர். கடைசியில் உங்க பேரு தான். நீங்க எல்லாருமே சஜஷன் சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க. நீங்க உங்க ஸ்கிரிப்ட் மேல கான்பிடன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்டர் சஜஷன் சொல்ல ஆரம்பிப்பாரு, நீ கோ ஆக்டர் சஜஷன் சொல்ல ஆரம்பிப்பாங்க, ஒரு ஷாட்டுக்கு வரவங்க கூட சஜஷன் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, சார் இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டுருவாங்க. இதுல நீங்க சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. என்னன்னா நீங்க இவ்வளவு டிராஃப்டிங் பண்ணாலுமே இன்னைக்கு ட்ரெண்டே இல்லாம பூமரா ஸ்கிரிப்ட் பண்றவங்களும் இருக்காங்க. அது ஆட்டிடியூட். நீங்க சொல்றது கரெக்ட் தான். அது என்ன பிரச்சனை அப்படின்னா, கூட இருக்கிற எவனையும் யாரு சொன்னாலும் கேட்கறது இல்லைங்க. இப்போ சொல்லுவாங்க, அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பூமர் கேரக்டர் இருக்காருன்னா கூட உட்காந்து டிஸ்கஷன் பண்றவனும் பூமராவே இருப்பான். சின்ன பசங்களா கூப்பிட்டு அவன் ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நீ சொல்றியா, நான் வந்து 1975 எப்படி ஷார்ட் வச்சு தெரியுமா அப்படிங்குவானுங்க. டேய் 2025 பூமர் ரைட்டிங்கடா, நான் கொஞ்சம் மாடர்னைஸ் சொல்றேன்னா கேட்க மாட்டாங்க. கேட்காம பழைய மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணி பழைய மாதிரியே படம் எடுத்து ஃபிளாப் ஆகுறதுக்குள்ள
அது நீங்க சொல்ற பேட் ஆட்டிடியூடுங்க. அது இருக்கதான் செய்யுதுங்க. அது இருக்கதான் செய்யுதுங்க. கரெக்டுங்க. அதான் கேட்குறேன். ஏன்னா இப்போ நீங்கள் அட்லீஸ்ட் சொன்னது எல்லாமே நம்ம சங்கருக்கெல்லாம் ஒரு காலத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ அதே தான் அவருக்கு இப்போ நெகட்டிவாக சொல்கிறாங்களேங்க. அதுக்கு தான் ப்ரோ சங்கர் சாரோட பிரச்சனை என்னன்னு சொல்றேன் பாருங்க ப்ரோ. இங்க எல்லாத்தோட அதான் ப்ரோ பணம் என்ன ப்ரோ, பணம் வரமும் தான், பணம் சாபமும் தான். இப்போ சங்கர் சார்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு லெவலுக்கு மேல அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்க்கு மேல போயிட்டாங்க. அதாவது இந்த டாப் 2% ஆஃப் தமிழ்நாடு அந்த மீட்டருக்கு போயிட்டாங்க. ஐ மீன் எந்த சிஎம்மா இருந்தாலும் சங்கர் சார் இப்போ போறாருன்னா சந்திக்க முடியும். உங்களுக்கு புரியுதுங்களா? டெபுட்டி சிஎம் சந்திக்க முடியும். நீ அந்த மீட்டர் போனதுக்கு அப்புறம் இந்த லெஜெண்ட் அந்த ஸ்டேட்டஸ் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு கீழே இருக்கிற மக்களுடைய இந்த ஃபிளேவர் கட் ஆயிருதுங்க. அவங்க ஒரு சாதாரண பொதுஜனம் எப்படி இருப்பான்னு தெரியறது இல்லைங்க. ஏன்னா அவங்க வாழ்ற வாழ்க்கைக்கும், ஏன்னா சங்கர் சார் ஒரு காதல் நடிக்கும்போது, அன்னைக்கு வந்து ஒரு இந்தியன் நடிக்கும்போது, அன்னைக்கெல்லாம் வந்து கிரவுண்ட்ல உட்காருவானுங்க மனுஷன். தெரியுங்க, அன்னைக்கு இருக்கிற பஞ்சாயத்து என்னன்னு சங்கர் சாருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அது அவ்வளவு கரெக்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சங்கர் சாரோட படம் ஒரு பாயிண்ட்ல எல்லாம் இருக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இவர் படம் வந்தா சொசைட்டி மாறிடும் நம்பினாங்க. அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருந்துச்சுங்க. அப்ப என்னன்னா ஒரு பாயிண்ட்ல அவர் அப்கிரேட் பண்ண மறந்துட்டாரு. அதான் பிரச்சனை. அப்கிரேட் பண்ணிக்கவே இல்லை. அதுதான் பிரச்சனை. கூட இருக்கிற அசோசியேட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ரியாலிட்டி சொல்லவே இல்லை. தலைவா இல்ல நம்ம வந்து இப்போ வந்து கேம் சேஞ்சர் ஒரு படம் எடுக்கிறோம், அதுல ஒரு பாட்டு வைக்கிறீங்க, அது ஒண்ணுமே அண்டங்காக்கா கொண்டக்காரி மாதிரியே தான் இருக்கு, அதுக்கு எதுக்கு தலைவா 70 கோடின்னு உண்மை சொல்லியிருந்தாலும் வேலை முடிஞ்சதுங்க. இது ஒண்ணுமே இல்லைங்க, இது இவ்வளவுலாம் பெயிண்ட் அடிக்க வேண்டியது இல்லை, என்ன இத்தனை பெயிண்ட் அடிக்க வேண்டியது இல்லை, நீங்க விஎஃப்எக்ஸ் வந்துருச்சு, எல்லாம் அதே ரிசல்ட் தான் வரும். பாட்டுல பிரம்மாண்டம் அப்படிங்கிறதெல்லாம் போயிடுச்சு தலைவா. இன்னைக்கு வந்து அதுக்குள்ள ஒரு ஸ்டோரி டெல்லிங் வரணும். இப்போ ஒரு சாயபயங்கர் அந்த பையன் ஒரு பாட்டு பண்றான், என்ன இப்போ பண்றான், இண்டிவிஜுவலும் ஆல்மோஸ்ட் பண்றான். நான் இப்போ வில்லி வீக்கிறேன்னு ஒரு பாட்டு பார்த்தேன். நான் அந்த பாட்டோட மேக்கிங் பார்த்தேன். நான் கேமரா மூமெண்ட்ஸ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்றாங்க தெரியுமாங்க. சிம்பிள், ஒரு தியேட்டரு, ஒரே ஒரு சூரியகாந்தி தோட்டம், இவ்வளவுதான், 2 தான் நினைக்கிறேன், அவ்வளவுதான், இவ்வளவுதான் லொகேஷன். ஆனா அதுக்குள்ள கரெக்டா அதை வந்து இப்ப தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சிருக்காங்க, செட்டு போட்டிருக்காங்க, மேல எல்லாம் பார்த்து அப்படியே இது பண்ணி அவனோட காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஒயிட் அண்ட் பிளாக் வர மாதிரி உள்ள லைட்டிங் அழகா சின்ன சின்ன விஷயங்கள் ஆர்ட் டைரக்ஷன்ல ரொம்ப பெரிய செலவுல இல்லை, அழகா பண்ணிருக்காங்க. இப்ப அந்த பாட்டு என்ன ஒண்ணுன்னு நினைக்கிறீங்க நீங்க? கேம் சேஞ்சர்ல அந்த பெரிய பாட்டோட ரெவன்யூ அந்த பாட்டு யூடியூப்ல நீங்க பண்ணதான் போகுது. என்ன மேட்டர்னா கிளாரிட்டி, அவ்வளவுதான். அந்த டைரக்டர் அவன் பேர் என்னவோ போட்டிருந்தாங்க, பேர் என்னவோ அந்த விளைவிக்கிற பாட்டு, அந்த டைரக்டர் அந்த ஃப்ளோவாவே பாருங்க பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த அப்போ ஒரு பெரிய இந்த பாட்டு இப்ப ஊரும் பிளட் ரொம்ப இன்டர்நேஷனலா இருந்துச்சுனா செம்ம மேக்கிங். அதுதான் இப்போ ஊரும் பிளட் பாருங்க, அது நான் 2 நாளா போட்டு கலாச்சிட்டு இருந்த முதல்ல, என்ன அது டமுக்கு டிமி இருக்குது அப்படின்ட்டு. ஆனா இட் ஆக்சுவலி க்ரோஸ் ஆன் யூ. ஒரு 3வது நாள் 4வது நாள் உள்ள வந்துருது புது பேட்டர்னு. நீங்க யங்ஸ்டர்ஸ், அதாவது டைரக்டர், சினிமோட்டோகிராஃபி எல்லாம் சின்ன பசங்க உடைக்கிறானுங்க, கன்வென்ஷனல் மெத்தட் பூரா உடைக்கிறானுங்க, ஹாப்பியா இருக்காங்க. ஹீரோ, ஃபீமேல் லீடு எல்லாரும் பாருங்க, அது ஒரு வேலை செய்யற மாதிரியே இல்லை. காதல்ல வந்த ஊர்வசி சாங் மாதிரி இப்போ இங்க வந்து ட்ரெண்ட். அதுதான் பிரதர், அதுதான் இப்போ அந்த வைப்பு பிடிக்கிறாங்க. சோ அப்ப நீங்க இவ்வளவு கூட கம்பீட் பண்ணணும். அப்ப எவ்வளவு நம்ம ஷார்ப்பா இருக்கணும். ஒரு பெரிய யங் ஜெனரேஷன் வெளில வருது பிரதர். சாயபயங்கர நம்ம அந்த பையன் வந்து ஏதோ சம்திங் ஒரு மேஜிக் பிரதர். அவன் ரொம்ப பியூரா சின்சியரா வேலை செய்யறான் பிரதர் பையன். அவனை தோக்கடிக்கவே முடியாது. மேபி இன்னொரு 2-3 வருஷத்துல ஏதாவது கமெண்ட் வருமோ தவிர அடிச்சு தூக்கிடுவான்னு நினைக்கிறேன் பையன். அவ்வளவு கிளாரிட்டியா இருக்கான். அவன் என்ன அந்த சவுண்டிங் மட்டும் கொஞ்சம் இறைச்சலா இருக்கிற மாதிரி தெரியுது, அவ்வளவுதான். அது மட்டும் கொஞ்சம் இந்த பாடுறது மட்டும் கொஞ்சம் உள்ள போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது நிறைய பேருக்கு ஃபீல் ஆகுல. அதை சரி பண்ணிட்டான்னா எனக்கு தெரிஞ்சு அவனை அடிச்சுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். பிரிச்சு மேஞ்ச அவன் பாட்டு வரப்போ அந்த படத்தோட கலரே மாறுதுங்க. இப்போ அந்த டியூட் அந்த படத்தோட ஒரே பாட்டு தான் விட்டானுங்க அந்த ஊரும் பிளட்னு. நான் கூட என்ன நினைச்சேன்னா, சரி இந்த திங்க் மியூசிக் தான் அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டை போட்டு இறைச்சு இன்ஸ்டாகிராம் பூரா பரப்பிடுறான்னு நினைச்சேன். அது நடக்குது இல்லைன்னு. அது 10% தான். 90% அந்தந்த யூத் அந்த பாட்டை எடுத்து அவனே கொண்டாடுறானுங்க.
நீங்க எந்த யூத்த கேளுங்க, இப்ப 2K கிட்ட யாராவது ஒருத்தர் கேளுங்க, அவன் ஊரு முள்ளட்டு இந்த விழி விக்கிற பாட்டு, அது பொண்ணுங்கலாம் பாத்தீங்கன்னா சூரியகாந்தி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கிட்டு சாயவேங்கர் மேரிமி மேரிமிட்டு அது நேச்சுரலாவே நடக்குதுங்க. ஸோ பெரிய ப்ராடக்ட் ப்ரோ. இவர் வந்து அனிருத் கார்பன் காப்பியாட்ட தான் வராரு அவரு. இவரும் வந்து கிடையாது bro. வித்தியாசமா இருக்கு. கிடையாது bro. அனிருத் மாதிரி அவரே இல்ல, தான் பாடுறாரு. அனிருத் மாதிரி இல்ல ராஜ். இல்ல இல்ல அவரே தான் நிச்சயமா பாடுறாரு. ராஜ் ஒரு ப்ரோ டேலண்ட்டும் இன்ட்ரடியூஸ் இல்ல பண்றாங்க. ராஜ் ப்ரோ அது கண்டிப்பா கிடையாது ப்ரோ. நீங்க சவுண்டிங் எல்லாமே பாருங்க, ப்ரோக்ராமிங் எல்லாமே அந்த பையனே தான் பண்றான். அவன் போயிட்டு யாரும் இதெல்லாம் பண்றது இல்ல. அவன் பர்சனலா உட்காந்து வேலை செய்யறான். சவுண்டிங் சுத்தமா வேறையா இருக்குங்க, சுத்தமா வேறையா இருக்குங்க. அவன் ஒரு தனி பேட்டர்ன் பிடிக்கிறானுங்க. இஸ் ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோரிங். அவனோட 10% கூட நம்ம பார்க்கல. சாயமிங்கரோட 10% கூட நம்ம இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அணி வந்து ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்ட் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு, டமால் டுபில் இருக்கும். தென் அணி ரிஃபைன்டு. நீங்க ஒரு பாயிண்ட்ல வந்து ரிஃபைன் ஆகி இந்த ஒரு 2016, 17 அப்படி எல்லாம் அப்படி பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு மீட்டருடைய பண்ண. ஸோ அந்த அந்த ரிஃபைன்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு சாயமிங்கர்ல ஒரு வருஷத்துல நடந்துடும் நினைக்கிறேன். when he gets refined we will see world class music. எனக்கு தெரிஞ்சு வேற மியூசிக் உள்ள வரும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட்ல அந்த பையன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா கூட சேர்ந்து இருக்கிறது அட்லி போட்டு பிச்சு எடுத்துருவாரு. ரஹ்மானே தூங்க முடியாது. மெர்சல் பண்ணும்போது ரஹ்மானு தூங்கல. தலைவன் எனக்கு இதுதான் வேணும்ட்டான், இல்லாட்டி ஆள போற தமிழுக்கு வந்திருக்காது. ரஹ்மான் ஆக்சுவலா ரஹ்மானோட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவரே தன்னை புதுப்பிச்சுக்கிட்டது மெர்சல் தான். நீங்க நல்லா பாருங்க. அது ஏன்னா அட்லியோட டிமாண்ட் அவ்வளவு பயங்கரமா டிமாண்ட் இல்ல. ரஹ்மானே பாருங்கப்பா, ரஹ்மானுடைய அவர் என்னன்னா அவர் ஒரு மீட்டர்ல போயிட்டு இருந்தாரு, அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணாரு ரஹ்மான அந்த மெர்சல்ல இருந்து ஒரு ஜம்ப் அடிச்சு அப்படி மேல நின்று அப்படி. அது ஆலப்போரன் தமிழோட ஹை இன்னைக்கு வரைக்கும் ரஹ்மானுக்கு வரல. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நிறைய பாட்டு கிளாசிக்கா ஹிட் ஆயிருக்கு. நான் சொல்றது மாசா சொல்றேன். நான் பட்டி தொட்டி எல்லாம் போய் பாட்டுன ஒரு பாட்டு நீங்க யோசிச்சு பாரு ரஹ்மானது, அந்த பாட்டு தான் கடைசியா ரஹ்மான் நடந்தது. அந்த பாட்டு தான், அதுதான் அட்லி. அது அந்த கொரியோகிராஃபி தான் ஆக்சுவலா அட்லி எப்படி பவுண்டரி புஷ் பண்றாருன்னா, நீ அதுக்கப்புறம் தான் அல்லா வைகுண்டபுரம்லோ இதெல்லாம் வந்துச்சு. அந்த பாட்டு தான் பாலிவுட் ஆட்டின பாட்டு. ஆக்சுவலா ஷாருக் கான் பார்த்தது அந்த பாட்டை தான். யாரா இவன் அப்படின்னு எல்லாரும் திரும்பினது அந்த பாட்டு தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மாஸ் ஹீரோக்கு அப்படி ஒரு கொரியோகிராஃபி நடந்ததே கிடையாது. நடந்திருக்கலாம், அவ்வளவு பேரை வச்சு நடந்திருக்கலாம், ஆனா அந்த மீட்டர்ல அந்த வைப்ல ஒன்று நடந்ததே கிடையாது. அதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே, ஐ மீன் டான்சர்ஸ் எல்லாருமே மினிமம் 500 பேர் போட்டாதான் மாஸ் சாங் அப்படின்னு டிஃபைன் ஆனது அங்கிருந்து தான். நீங்க பாருங்க மெர்சல்ல இருந்தா அதுக்கப்புறம் அலா வைகுண்டபுரம்ல 2018 சம்திங் நினைக்கிறேன். நீங்க அதுல அந்த ஓப்பனிங் சாங் தான் பாத்தீங்கன்னா கிரௌட் ஜாஸ்தியா இருக்கும் பாத்தீங்கன்னா. ஸோ இன்னைக்கு பெரிய பாட்டு அப்படின்னா கிரௌடு ஒரு 1000 பேர் இருந்தாதான் பெரிய பாட்டு அப்படிங்கறத டிஃபைன் பண்ணது அட்லி. சங்கரும் பண்ணிட்டாருல்ல பிரசாந்த் ப்ரோ, இது எப்படி அத்தி பண்ணிருக்காரு ப்ரோ. நான் சொல்றேன் அவரோட பாட்டுல தான் வந்திருக்காரு. அதே மாதிரிதான் அதுதான் பிரதர். நான் சங்கர் நான் திருப்பி சொல்றேன், அந்த மனுஷன் பாய்ஸ் பண்ணும்போது அந்த மனுஷன் வந்து 30 வருஷத்துக்கான விஷயத்தெல்லாம் அப்பயே பண்ணிட்டாரு. அதெல்லாம் டவுட்டே வேணாம் உங்களுக்கு. ஆனா சங்கரோட அப்கிரேடட் வெர்ஷனுங்க, அதுதான் சொல்றேன். அதோட மாடர்ன் டச் இது. இப்ப சங்கர் சாரி இவங்களையும் கம்பேர் பண்ண முடியாது, நம்ம கம்பேர் பண்ண முடியாது. நான் சொல்றேன் இன்னைக்கு இப்போ 2017 ஒரு பாலிவுட் பார்த்து பிரதர் ஒரு பாயிண்ட்ல 10 ஆக்டர்ஸ் வந்து எப்படியாவது எனக்கு டைரக்ட் பண்ணுன்னு உட்காந்துருந்தாங்க பிரதர் பாலிவுட்ல. அட்லி கிட்ட 10 ஆக்டர்ஸ், நான் சொல்றது எல்லா பிரைம் ஆக்டரும் சொல்றேன், எப்படியாவது வா எனக்கு ஒரே ஒரு படம் பண்ணு அப்படின்னு உட்காந்துட்டாங்க பிரதர். இந்த ஜவானுக்கு அப்புறம்லாம் உட்காந்துருக்காங்க பிரதர். அவன் அடிப்பா பிரதர். இப்ப நான் இப்போ என்ன அட்லி என்ன பண்ண போறான், அதுக்கு மேலதான் போய் நிப்பான் நம்மால். அதான் அட்லி. பட் அப்படி பண்ண ஜவானும் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. who cares? unanimously accepted brother. அது அட்லிக்கு கலெக்ஷன் சொல்லாதீங்க. அது கரெக்ஷன் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். சரி ஓகே, சர்தார திருப்பி ரீமேக் பண்ணாரு. இல்ல ராஜ், அவர்தான் இல்லைங்க. அட்லியோட எந்த படத்தை 100% கொண்டாடி இருக்கானுங்க? எந்த படம்? எல்லாமே புதுசு இல்லையே, எல்லாமே ரீக்ரியேட் தான் பண்ணாருங்க. நான் ஏங்க அவர் போய் சொல்ல இல்லங்க, காசு கொடுத்து பாக்குறவங்க. அதாங்க திருப்பி சொல்றேன், அட்லி போயிட்டு
அட்லி வந்து நான் வந்து தங்க மீன்கள் எடுக்கிறேன்னு சொல்ல, நான் இயக்குனர் ராம், நான் மிஸ்கின், நான் பல லேயர் 15 லேயர் வச்சிருக்கிறேன், அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறியீடு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. ரொம்ப தெளிவா அவர் வந்து பிரசன்ட் பண்றாரு. என்னன்னா, நான் எடுக்கும் போது கமர்ஷியல் என்டர்டெய்னர், அவ்வளவுதான். பணத்துக்காண்டி எடுக்கிறோம், பணம் போட்டு பணம் எடுக்கிறோம், அதுக்கு நடுவுல இந்த ப்ராடக்ட்டை கொடுத்து என்டர்டெயின் பண்றோம். இதுதானே எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்றாரு. வேற ஏதாவது போய் சொல்றாருங்களா அவரு? இல்ல ஐ நோ, பட் அவர் ஹீரோ ஃபேஸ் வேல்யூ வச்சு தானே மோஸ்ட்லி ஆமாங்க, அததாங்க அவரு சொல்லிதாங்க பண்றாரு. அவரு ஒரு கான்செப்ட் திங்க் பண்ணவே இல்லைங்க, புதுசா எதுவுமே கிரியேட் பண்ணவே இல்லை. எந்த கமர்ஷியல் படம் எடுக்க நீங்க எனக்கு ஒரு கமர்ஷியல் படம் சொல்லுங்க, நான் இன்னொரு படத்தை காப்பி நான் சொல்றேன். அதேதான் அவர் இத பாருங்க, ஏஎல் விஜய் எல்லா கமர்ஷியல் படமும் இவருக்கு நல்லா தெரியும். ஏஎல் விஜயும் அதேதான் ரீக்ரியேட் உலகத்துல இருக்கிற இவருங்க, உலகத்துல இருக்கிற எல்லா கமர்ஷியல் படமுமே இட் இஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் சம்திங். மிஷன் இம்பாசிபிள்னு இருக்குது. மிஷன் இம்பாசிபிளோட மொத்த கதையும் என்ன? ஒன்னே ஒண்ணுதான், உலக அழியை காப்பாத்துவான், இவ்வளவுதான். அது பிரான்சைசிங். அததாங்க சொல்றேன், என்ன பிரான்சைஸ் இருந்தாலும் சொல்றேன். அதுல இருக்கிற ஒரே மர்சல் 1 மர்சல் 2 எடுக்கலையே அவரு, வேற வேற புதுசு புதுசா அததாங்க சொல்ற. திருப்பியுமே இதுவே வந்து பாத்தீங்கன்னா மணிரத்னம் எடுத்தாருன்னா மணி சார் வாவ், மணி சாரோட ஃப்ரேம் எப்படி இருக்கு தெரியுமா வாவ் அப்படிங்கிறது தலைவனே காப்பி தான், அவ்வளவுதான். என்ன இப்ப நாயகன் என்ன? இப்ப நாயகன் வந்து அப்படியே ஒரு ஒரிஜினல், அது காட்ஃபாதர் காப்பி தான், இது உலகத்துக்கே தெரியும். ஆனா மணி சார் வாட் ஃபிலிமோகிராஃபி. இங்க என்னன்னா பிரச்சனை என்ன, அட்லி தான் பிரச்சனை, என்ன வேற ஒண்ணும் கிடையாது. அவருக்கு பிடிக்கும் ராஜ் டிகேக்கு. வாவ், அந்த ஷாட்ல ஐயோ அங்க ஒரு மழை பெஞ்சு அங்க ஒரு மஞ்சள் கலர் தார்பாய் வச்சு ஷாலினி மாதவன் வந்தாங்க பாருங்க, அலை இதே கதையை நீங்க 1000 வாட்டி சொல்றீங்கண்ணா. ரிவ்யூ பண்ணும்போது என்ன சொல்லிருக்கீங்க, பார்த்த மாதிரி தான் இருக்கு அப்படிதான் சொல்லிருக்கீங்க. ஒரு ரிவ்யூ படம் வந்த போது ஒரு கமெண்ட், படம் ரிலீஸ் ஆகி ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்களா? சொல்றேன் ப்ரோ, பார்த்த மாதிரி தான் இருக்கு, காசு கொடுத்து பாக்குறவங்க எல்லாம் முட்டாள்னு சொல்றீங்க, அப்புறம் ஏங்க பாக்குறீங்க? ஒரு 4 பேர் வேர்ட் ஆஃப் மவுத்ல தானே. நான் பாக்கலங்க, நான் மெசேஜ் அப்புறம் எந்த படம் பாக்கலங்க. அட்லீஸ்ட் நீங்க ஒரு ஆள் தான் பாக்கல. ஹிந்தில அந்த படம் என்ன ஒண்ணு புதுசாவே இல்லைங்க. அந்த படத்தை நீங்க தமிழ் கலெக்ஷன் என்ன தெரியுமா, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாதுங்க. நான் காசு கொடுத்து பார்க்கும்போது எனக்கு பிடிக்கணுங்க. அந்த படம் சரி, ஓகே ஃபைன். ராஜ், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. எப்ப தெரிஞ்சிருச்சு? அப்போ ராஜா ராணி கரெக்டா உங்களுக்கு அட்லியோ காப்பின்னு எப்ப தெரியுங்க? அவர் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து தெரிஞ்சிச்சுங்க. எதுக்கு ரெண்டாவது படம் பார்த்துட்டு? ரெண்டாவது படம் மர்சல் வந்து ஃபேமிலியா போனோங்க, அது விஜய்க்காக போனோங்க. நீங்க தாங்க சொல்றீங்க. சரி, ஃபர்ஸ்ட் படம் செகண்ட் படம் வித்தியாசமா இருக்கு பார்த்தா, செகண்ட் படத்துல ஒண்ணுமே இல்ல, நான் பிகின் பார்க்கல. முத படத்துல காரணம் அந்த ஸ்டார் பவர் நான் என்ன கேக்குறேன், இல்ல அப்படி இல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாம் வருது, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போறோம் நம்ம. அவர் சொல்ல வர்றது என்னன்னா, காப்பி அவருக்கு லெஜெண்ட் மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க. காப்பினா அது ஒப்பீனியன் ப்ரோ, அதை பார்க்க கூடாதுன்னு எப்படி சொல்லுங்க? இல்லங்க, நான் அதை சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபேமிலியோட போகணும்னு. என்ன மேட்டர்னா, அவர் ஃபேமிலி ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. இவன் கிடக்குறான், ஏதாவது ரொம்ப இன்டெலெக்சுவலா பேசிட்டு இருப்பான், வாங்க நம்ம ஃபேமிலியா போனோம்னா அவங்க வீட்டம்மா போயிருக்க மாட்டாங்க, விஜயன்றதுக்காக போயிட்டு இருப்பாங்க. அததான் சொல்றேங்க. அதுதான் டைரக்டருக்கு அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியாதுல்ல தலைவா. இல்ல தலைவா, விஜய் அதுக்குன்னு விஜய் டைரக்ட் பண்ணலையே அந்த படத்தை, அட்லி தானே டைரக்ட் பண்ணிருக்காரு. நீங்க காப்பியே சொல்லுங்க, அந்த மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணது டைரக்டரா அட்லி தான். இப்ப அட்லிக்கு முன்னாடி விஜய் படத்துக்கு போய் பாப்போம். மகேஷ் அண்ணா அதுக்கு முன்னாடி மெர்சல் கலெக்ஷன் விஜய் படம் பண்ணல. என்ன இப்படி ஒரு டைரக்டர் மேல வன்மத்தை அப்படியே? ஐயா நான் வந்து அவருக்கு கிரெடிட் கொடுக்கணும்னு சொல்லல, பட் இவர் சொல்ற அளவுக்கு அதுக்கு சொல்றேன். முருகதாஸ்க்கு அப்புறம் அட்லியோட விஜய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டே புஷ் ஆகுது. ஒரே ஒரு ஃபோன் கால் வருது, பேசிட்டு வந்துறேன். பை பேசிட்டாங்க. ராஜ்ஜி ப்ரோ அப்படி சொல்ல முடியாது விஷயம். படிப்படியா ஏறிட்டு இருந்துச்சு. கத்திக்கு தெரிக்கும் பாக்ஸ் ஆபீஸ் பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்காது. இன்னொரு விஷயம், மெர்சல்ல வந்து இருங்க, மெர்சல்ல வந்து 20 to 30% எப்படி புஷ் ஆச்சுன்னா, கடைசியில வந்து ஜிஎஸ்டி டயலாக்னாலே ஒரு 30% புஷ் ஆச்சு. அது நிறைய ஃபேமிலிஸ். ஆமா, ஆப்வியஸ்லி நான் பாத்திருக்கேன். நான் யாரும் கூட வந்து பாத்துக்கேன். நியூஸ்ல டெய்லி பாத்தீங்கன்னா, நியூஸ்ல டெய்லி தான் வந்து ஹெட்லைன் போயிட்டு இருக்கு. நீங்க சின்ன பையன் நீங்க ஃபாலோ பண்ணீங்களா இல்லையா? விஷால் ப்ரோ, ஒரே சின்ன கேள்விதான். இப்போ முருகதாஸா அட்லியா?
ஏங்க இது என்ன மாவீரன் இப்படி பேசிட்டு இருக்கு? முருகதாஸ்ன்றது எல்லாருக்கும் நீங்க தெரியும். எல்லாரும் முருகதாஸ் முருகதாஸ் தாங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் வெரைட்டி இருந்துச்சு. மர்தராஸ்லயே மணியா சும்மா இருங்க. இன்னைக்கு உங்களை எதுவும் பண்ணாம விட்ட பேசாம இருக்கணும். நீங்க பண்ண வேலைக்கு சும்மா இருங்க, அப்புறம் பேசுவோம் நம்ம. விஷால் ப்ரோ சிம்பிளா ஒரே கேள்விதான். ஒரு 2 பேருமே 3 படம் கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்காங்க. அப்ப எந்த பக்கம் நிப்பீங்க? ஏங்க முருகதாஸ் பக்கம் நிப்போம், அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஆனா அட்லியால தாங்க மார்க்கெட் புஷ் ஆச்சு, இல்லன்னு நீங்க சொல்லிடுவீங்களாங்க? ஒரு பாயிண்ட் வேலிடா பேசினாரு. அந்த பாயிண்ட் ரொம்பவே வேலிட். நான் வந்து காப்பி அடிக்கிறாரு இல்ல அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல வரல. அட்லி வந்து கமர்ஷியல் டைரக்டர் சுகுமாரனா அதுதான் இருப்பேன். முடிச்சிடுறேன். இரு விஷால் முடிச்சிடுறேன். என்னன்னா அவர் சொன்னார் பாத்தியா, இதே அட்லி படத்தை பிரசாந்த் அவரோட ரிவ்யூல நல்லா இல்லன்னு சொல்லியும் இருக்காரு. இப்ப வந்து ஏன் அட்லியை வந்து பிரைஸ் பண்றீங்கன்னு வந்து ஒரு பாயிண்ட் கேட்டாரு. அப்ப பிரசாந்த் இருக்கிறப்ப ஏன் பேசல? அப்ப ஏன் சும்மா இருந்தீங்க? நாங்க குறுக்கிட்டு இருந்தாக்க குறுக்கிட்டு சொல்லிருப்பாரு. தெரியல பிரசாந்த் பத்தி தெரியல உங்களுக்கு? இல்ல விஷால் ப்ரோ முதல்ல டென்ஷன் ஆயிடுங்க. நான் என்ன கேக்குறேன், நீ எதுக்கு விஷால் டென்ஷன் ஆகுற? எனக்கு புரியல. எல்லாரும் தான் அடிக்கிறாங்க. காப்பி காப்பின்ட்டு புரியவே இல்ல. எல்லாருமே பண்றாங்கப்பா. இப்ப இல்ல எல்லாரும் என்ன சொல்ல வராங்கன்னா, இல்ல இப்பயும் சொல்றேன், எல்லாரும் என்ன சொல்ல வராங்கன்னா அட்லி இல்ல எல்லாரும் காப்பி தான் அப்படி சொல்லுங்க. ஆனா இங்க எல்லாருமே வந்து அட்லி அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணல. அவர் சொல்லும் போது அட்லி தான் நம்பர் 1, சங்கருக்கு எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லிட்டாருல. அதுக்கு சொன்னாங்க. இன்னொன்னு அட்லி விஷால் அட்லி எப்ப பத்தி பில்டப் கொடுக்கும்போது இதே 2-3 கதையை தான் திருப்பி சொல்றீங்க. அவரு ஷார்ட் நிறுத்திட்டாரு நடுவுல, அவர் எல்லாம் எடுக்க மாட்டாரு, இதே பில்டப் தான் கொடுத்துட்டு இருக்காரு. 100 வாட்டி கேட்டேன். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த காப்பி மேட்டர் மட்டும் நான் சொல்றேன். எதிரா பேசுறவங்களுக்கு எல்லாம் யாரு ப்ரோ ஃபேவரட் டைரக்டர்? மகேஷ் அண்ணா இது யாரு கேட்டாங்களோ அவங்க கிட்ட கேட்கணும். மகேஷ் அண்ணா நீங்க இங்க வந்துட்டு இப்ப அந்த அட்லிக்கும் அதே கம்ப்ளைண்ட் தானங்க. எவ்வளவு கேக்கல அவர் பிரசாந்த் கூட சொல்றாரு. போட்டாங்க நீங்க மகேஷ் அண்ணா பேசுறவங்க நீங்க எல்லாருக்கும் டிசர்விங் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அதெல்லாம் நீங்க குறுக்கவே இல்ல. நான் உங்க டேஸ்டே கிரிட்டிசைஸ் பண்ணல. நான் எதிர்வாதத்தை தான் சொல்றேன். அதையும் உங்களுக்கு கத்துற மாதிரி தெரியுது. நீங்க கத்துற மாதிரி தான் பேசுறீங்க மகேஷ் அண்ணா. அது ஒரு நிமிஷம் விஷால் ப்ரோ, மாவீரன் ஒரே ஒரு நிமிஷம் பேசிட்டு ஒரு நிமிஷம். எல்லாரும் தான் காப்பி அடிக்கிறாங்க, எல்லாரும் தான் காப்பி அடிக்கிறாங்க ஒத்துக்குறோம். ஆனா நம்மலாம் அவங்க அடிக்கிற காப்பில நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஸ்பானிஷ், இவரு கத்திய தூக்கி வைக்கிறாருங்க. மனசாட்சி இல்லாம கத்தி படத்தை தூக்கி ஜவான்ல வச்சிருக்காரு. இதெல்லாம் எதுல போய் எனக்கு அது மாவீரன் இங்க இருக்கிற ஒரு 20 பேர் நீங்களாம் தான் எலைட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அட்லி படம் அப்படிலாம் யாரும் சாதாரண பேசல. முருகேசன் படம் ஓடுது, நீங்க பேசாம இருக்கணும். படம் ஓடிட்டு தான் இருக்கு, பேசவே படம் ஓடுதுங்க. அதெல்லாம் ஓகே, அது ஓகேங்க, யாரு இல்லன்னு சொன்னா. ஆனா அது ஃபைனலா வேணும். ஃபைனலா வேற என்ன வேணும்? நீங்க பேசிட்டு போங்க என்ன வேணாலும். நம்ம அவர் காப்பி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆளு போய்கிட்டே இருக்காரு, பிளாக் பஸ்டர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. நம்ம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து யாரும் முருகேசன் நீங்க கொடுக்கலாம் சொல்லல. வெயிட் 1 செகண்ட். ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல 2 விஷயம் இருங்க. எப்பவுமே ஏதாவது ஒரு டாபிக் வந்தா ஆர்குமெண்ட் வந்தா எல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணா நீங்க மட்டும் எமோஷனல் ஆயிருங்க. எமோஷனல் ஆகிறது எப்பவுமே எமோஷனல் ஆகாதீங்க. அதே மாதிரி மகேஷ் ப்ரோ வந்து உங்களை தப்பாலாம் கேட்கவே இல்லை. அவருக்கு நீங்க விளக்கமே சொல்லுங்க. நீங்க கோவப்படுற மாதிரி அவர்கிட்ட கத்தணும் இல்லை, ஆனா அவர் கத்துறாருன்ட்டீங்க. கொஞ்சம் எமோஷனல் மட்டும் குறைச்சிங்க, அவ்வளோதான். ஏன்னா நமக்கு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இது வந்து ஒரு விவாதமாக ஜாலியாக போயிட்டு இருக்கு. அதை மற்றவங்களாம் ஒரு விவாதம் மட்டும் தான் பண்ணிட்டு நீங்கள் பர்சனலாக எமோஷனல் ஆகிக்கிறீங்க. அது அந்த அளவுக்கு நம்ம போக தேவையில்லை. அவ்வளோதான் அவ்வளோக்கு இந்த டாபிக் அவ்வளோ ஒர்த்தும் கிடையாது. சும்மா ரிலாக்ஸாக ஜாலியாக பேசுங்க. எப்பவும் நீங்கள் ஜாலியாக இருக்காம ஜாலியாக பேசுங்க. அண்ணா நான் வாய்ஸ் ரைஸ் பண்றது உங்களுக்கு எமோஷனா இருந்துச்சுன்னா எனக்கு தெரியல. கொஞ்சம் எமோஷனலா தெரிஞ்சிச்சு, அதனால சொல்றேன். எத்தனை வாட்டி தான் நீங்க என்ன மாத்த சொல்லிட்டே இருப்பீங்க எனக்கு தெரியல. நீங்க இதேதான் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும். உங்களை மாத்த சொல்லலங்க, மாத்த சொல்லல. இத பண்ணாதீங்க, உங்களுக்கு எமோஷனல் குறைச்சிங்க சொல்றது. பேசலன்னா பேச விட்டு போங்க. என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு நான் பேசல, அமைதியா இருக்கேன். நீங்க பேசுங்க, நான் அமைதியாவே இருக்கேன்.
பேசுங்க விஷால் ப்ரோ இல்ல பாருங்க bro, நான் எத்தனை நேத்து வாட்டி தான் சொன்னதெல்லாம் நீங்க எடுத்துட்டு வரியாப்பா? சுகுமாரண்ணா பேசல ஸ்பேஸ் விட்டு எல்லாம் போக நான் எப்பப்பா எப்பப்பா சொன்னேன்? அது இது அது சரி இதுன்னு விஷால் ப்ரோ, சொல்லிட்டு நான் இருக்கீங்க. இன்னொன்னு வரேன். நான் சரி பேசல இவங்கெல்லாம் மாவீரன், நீங்க சொல்றாங்க. எனக்கு இல்ல மாவீரன், விஷால் நீங்க ப்ரோ, பேசுங்க நீங்க மாவீரன். நீங்க இப்ப பேசவே விட மாட்டீங்க. நீங்க நாளைக்கு வந்து நான் அண்ணே அமைதியா நான் இருக்க ரெக்கார்டிங் மாவீரன், கேட்டேனே. நான் இல்ல அமைதியா விஷால் ப்ரோ, விட்ட நீங்க மாவீரன், நாளைக்கு என்ன வந்து விட்டுருங்க சொல்லுவீங்க. மாவீரன், நாளைக்கு பாருங்க, இது திரும்ப அதான் பண்றீங்க. நான் நாளைக்கு வந்து விட்டுருங்க, நீங்க சொல்லுவீங்க, பேசுங்க. அண்ணே நான் ரெக்கார்டிங் கேட்டேனே, சாரிண்ணே அப்படி நாளைக்கு வந்து சொல்லுவீங்க. சாரி எல்லாம் இது கேட்க ஃபர்ஸ்ட் முடியாது டைம். மாவீரன். சாரி இல்ல எல்லாம் நீங்க நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு 2-3 முன்னாடி வாட்டி கேட்டேன், பண்ணிருக்கீங்க ப்ரோ. அதுக்கப்புறம் என்ன மாறி மாறின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இததான் பண்றீங்க. நீங்க என்ன நீங்க மாத்தி இததான் மாத்தி நீங்க பண்றீங்க. பேசிட்டு இருக்கீங்க. என்ன மாறி நீ இல்லப்பா மட்டும் விஷால் என்னமோ இல்லப்பா, ப்ரோ, சொல்ல போற, அத எல்லாருமே போற இத ஜாலி. போற விஷால் அப்படின்றீங்க. உங்க விஷால் விஷால் கேரக்டர் ஏதாவது நான் ஃப்ரீயா மாத்தி விடு, சொல்லிருக்கேனா? சுகுமாரண்ணே, ஃப்ரீயா விடு நீங்க விஷால். எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருக்கீங்க, ஏன் விஷால் இவ்வளவு ப்ரோ கலாய்க்கிறீங்க? கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்ல நான் இல்ல இல்ல சொல்லியிருக்கேனா கேரக்டரை பா மாத்து, இது அதை ஏன் மாத்துன்னு என்ன எனக்கு அப்படி புரியல. சொல்லல விஷால் ஏன்பா ப்ரோ. இப்ப பர்சனலா எடுத்துக்கிற? ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா ரிலாக்ஸா இரு. நம்ம வந்து வேற வைப்புக்குள்ள போவோம். இப்ப நாங்க யாருமே அட்லி சாட்டர்டே படத்தை போய் சண்டே தியேட்டர்ல மண்டே பார்த்ததே வருவோம். இல்லையா? நீ வந்து ஜாலியா இருக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விஷால் ப்ரோ வேற எதுனா வேற யாருன்னா பூச்சி இழுத்து போடு, அவங்கள அடிக்கலாம். எதுக்கு நம்மளுக்குள்ளே நம்ம வச்சுக்கணும்? சொல்லு பார்க்கலாம். ப்ரோ ஒரே ஒரு டவுட் ப்ரோ. இல்ல, ஏன் அட்லினா மட்டும் எல்லாரும் எதிரா வந்து டக்குன்னு குதிக்கிறீங்க வந்து? ஏன் இந்த கார்த்திக் சுப்ராஜ் லோகேஷ் பத்தி புரியுது எதிரா ப்ரோ ப்ரோ பேசணும்னா ப்ரோ, ஒரு கொஞ்சம் நாலு கொஞ்சம் பேர் ரிலாக்ஸ். அது இது எல்லாருமே போட்டு அடிச்சுதாங்க இருந்தாங்க. அப்பதான் எங்க போனீங்க? எல்லாரையுமே எல்லாரும் தான் இப்ப அடிச்சுட்டு அடிக்கிறாங்க. தாங்க இருந்தாங்க ஏன் எல்லா இல்ல இல்ல, லோக்கியம். கார்த்திக் இப்ப சுப்ராஜ் லோகேஷ்லாம் எல்லாரையுமே ஒரே இப்ப எல்லாருமே அவரையும் எல்லாருமே அடிச்சுட்டு தான் அடிக்கிறாங்க. இருந்தாங்க. இப்ப லோகேஷ்க்கு வர ட்ரோல் பாக்கலையா நீங்க? அப்படி இல்ல ப்ரோ. அவர் ஒருத்தர் பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. புகழ்ந்து பேசுறத பத்தி என்ன தப்பு? எல்லாரும் வந்து இல்ல எதிரா வந்து நீங்க ஏன் வந்து அவரை லைஃப்ல அடிச்சா மட்டும் நீங்க ஏன் வந்து எகிட்டு வரீங்க? அத சொல்லுங்க. ஏன்னா ஏன்னா ப்ரோ, ஒருத்தரை நிறைய பேர் அவரை வந்து அடிக்காத ஆளே இல்ல, புரியுதா? அவர் எல்லாருமே அடிச்சுட்டு தான் இருக்காங்க. சரி, புகழ்ந்து கொஞ்சம் ஒருத்தராச்சும் பேசுறாருன்னா விட்டு தொலைங்களேன். அது புகழ்ச்சியில உங்களுக்கு என்ன வரணும்? புகழ்ச்சி யாரும் சொல்ல வரல. புகழ்ச்சி யாரும் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம், அதுவும் தப்பு இல்ல. பட் அவர் வந்து பிரசாந்த் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, மத்த சங்கர்லாம் தாண்டி ஏதோ வந்து அப்படி பண்ணி அப்படின்னு பண்ணும்போது அவர் ராஜ்டிக்கே சங்கர்லாம் கேட்டுட்டு தாண்டி இருந்தாரு. ஒரு அவர் வார்த்தை வேற கூட ஒன்றும் இல்ல. சொல்லல. அவர் சங்கரோட அவர் வந்து ஒரு வார்த்தையை விட்டாரு, அப்கிரேடட் அவ்வளவுதான். அப்கிரேட் அப்கிரேடட்னா அததான் சொன்னாங்க. ஒரு அப்டேட்டட் வெர்ஷனா கூட நீங்க எடுத்துக்கலாமே. அவர் வார்த்தையை தப்பா போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு அப்டேட்டட் தான். அப்பதான் வந்து இல்ல அந்த ப்ரோ, அவர் எதுவும் காப்பின்ற புதுசா டாபிக் பண்ணலன்னு வந்துச்சு. சொல்ல அதை வரேன். அவர் பேசினாரு. ஒரு ரீக்ரியேட் தானங்க பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு எதுக்கு லெஜெண்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறீங்கன்னு கேக்குறேன். அததான் சொல்ல லெஜெண்ட் வந்துட்டு அவர் எப்ப இருந்தாரு அவரு. சொன்னாரு? லெஜெண்ட் எவ்வளவோ யார் புதுசா எவ்வளவு டேரக்டர்ஸ் வந்து புதுசா கிரியேட் பண்றாங்க. இப்ப லோக்கி யாரு வந்து ப்ரோ ஃபர்ஸ்ட் புதுசா கைதி கிரியேட் பண்ணும்போது பண்றாங்க அந்த சொல்லுங்க ப்ரோ. ஜான்ரால உங்களை அவர் வந்து பொறுத்தவரை யார் என்கேஜ் பண்ண ப்ரோ மாதிரி. ஃபேவரட்? உங்களை பொறுத்தவரை யார் ப்ரோ ஃபேவரட்? நல்ல இப்ப கரண்ட் இதுல இப்ப ப்ரோ கரண்ட்ல எனக்கு அவ்வளவா யாரும் பிடிக்கலங்க. பட் அந்த இப்ப லோகேஷ் வந்து ஃபர்ஸ்ட் 2 மூவிஸ்ல நல்லா பண்ணாரு. அப்புறம் விக்ரம் கொஞ்சம் எங்கேஜிங்கா இருந்துச்சு. அப்ப நான் 80s இருந்து படம் பாக்குறேங்க. எனக்கு 80s இருந்து நிறைய படம் பார்த்திருக்கேன் இது வரைக்கும். இப்ப இருக்கிற ஜான்ரா எடுக்கிறது யாருமே அந்த கேலிபர்ல எடுக்கலங்க. எல்லாம் ரீக்ரியேட் தான் பண்றாங்க. அதுக்கு அட்லி தான் நம்பர் 1 சொல்றது சரி ப்ரோ, ஓகே. அட்லீஸ்ட் அக்ரி. மேக்கிங்லயாச்சும் அட்லி வந்து எங்கேயோ வேற ஒரு ஸ்டாண்ட்ல தானே இருக்கான். மேக்கிங்ல என்னங்க ஸ்டாண்டர்ட் சொல்லுங்க நீங்க. என்ன மேக்கிங்ல ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் சொல்றாரு அவரு? இல்லையா? அவரு அவ்வளவு காசு கொடுத்தாங்கன்னா யார் வேணா கொடுப்பாங்க. ஓ சரி ப்ரோ. சரி, அவர்கிட்ட நான் என்ன ஒண்ணு கம்ப்ளைண்ட் சொல்றேன். வந்துச்சு? மேக்கிங்லாம் எவ்வளவோ மேக்கிங்லாம் நிறைய காசு. ஆனா ஸ்டைலிஷா நீங்க வந்து பண்றவங்க 500 கோடி டெக்னீஷியன் 600 பேரு. கோடி கொடுத்தா ஆப்வியஸ்லி சரி எல்லாரும் ப்ரோ, ஸ்டைலிஷா தான் அப்போ எடுப்பாங்க. இது புலின்னு ஒரு படம் வந்தது, காசு பயங்கரமா கொட்டினாங்களே, ஏன் மேக்கிங் இல்ல ப்ரோ அதுல? அதுதாங்க அந்த படத்துக்கான டெக்னீஷியன் மேக்கிங் கரெக்டா இல்ல. இருந்துச்சுங்க. அது ஸ்கிரீன் பிளே டெக்னீஷியன் சரியில்லைங்க. கரெக்டா எடுக்கல. இல்ல என்னது மேக்கிங் இருந்தது புலியில? மேக்கிங் அந்த அந்த ஜான்ராக்கு தேவையான மேக்கிங் இருந்துச்சுங்க. ஆனா ஸ்கிரீன் பிளே எங்கேஜிங்கா இல்ல. விஜய் மாதிரி ஒரு ஆக்டர் சரி அந்த ப்ரோ, இல்ல கேரக்டர் லியோல பண்ணும்போது கூட தான் காசு. ஆப்வியஸ்லி தே வோன்ட் இப்போ அக்செப்ட். கூலியில எங்க கூட தான் நம்ம காசு எங்க கொட்டினாங்க. புலி ஏன் ப்ரோ படத்தை 100 கோடியில யாராலையும் பண்ண முடியாதுங்க. புலி ப்ரோ படத்தெல்லாம் நம்ம 100 அவ்வளோலாம் கோடியில போத்தாவில்ல ப்ரோ. யாராலையும் பண்ண முடியாது. ப்ரோ இருங்க, அவ்வளோலாம் போத்தாவில்ல. இப்போ லோக்காவோட மேக்கிங்லாம் வேற மாதிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. நான் மலையாள படம் எடுக்கிறேன்னு சொல்ல வேணா, சரி தமிழ்லயே எடுத்துக்கிறேன். யாத்திசைன்னு ஒரு படம், ரொம்ப சின்ன மினிமலான படம் தான். ஆனா அந்த படத்தோட மேக்கிங் நீங்க படம் பார்க்கலன்னா வந்து நீங்க அந்த படம் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. அந்த கம்மி காசுலயே எவ்வளோ அழகான எவ்வளோ கிராண்டா பண்ண முடியுமோ அந்த டீம் அவ்வளோ கிராண்ட். அதுக்கு மேக்கிங் வீடியோ கூட போட்டிருப்பாங்க, அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு. எல்லாருமே வந்து மேக்கிங்னு வரும்போது ஒருத்தர் தான் வந்து நம்ம பிரைஸ் பண்ணணும் இல்லை ப்ரோ. எல்லாருமே இப்போ நான் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துட்டு ஒருத்தர் 2 பேர் எடுக்கிறது இல்லைன்றத வந்து சொல்றது கிடையாது. எல்லாருமே நல்ல ஸ்டாண்டர்ட்ஸ்ல எடுக்கிறாங்க. அதுல இப்ப எல்லாரும் இங்க இந்த டாபிக் டிபேட்டா போறது காரணம், அதை ஒருத்தரை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி இவங்க தான் மேக்கிங்ல நம்பர் 1, மற்றவங்களாம் வந்து நம்பர் 2 அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு இங்க கேட்கறாங்க தவிர வேற எதுவுமே வந்து இங்க யாருமே வந்து பாயிண்ட் வைக்கல. அவரும் நல்ல இப்பயும் சொல்றாங்க, யாருமே இங்க வந்துட்டு அட்லி வந்துட்டு நல்லா அட்லி வந்து மேக்கிங்ல நல்லா பண்ணலன்னு யாருமே இங்க சொன்னது கிடையாது. அட்லி வந்து இப்பயும் சொல்றாங்க கமர்ஷியல் தாண்டி மேக்கிங்ல வந்து ஒரு தனி ஸ்டாண்டர்ட் வந்து அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. பட்
இஸ் நாட் ஒன்லி த ஒன் அப்படின்னு தான் இங்க சொல்ல வராங்க. நோ ஒன் செட் ஹி இஸ் தி ஒன்லி ஒன், ஹி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு தான் இங்க சொல்றாங்க. ப்ரோ இல்லையே ப்ரோ, அது ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லல ப்ரோ, ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலையாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க ஸ்பீக் இதுல ஸ்பேஸ்ல இருந்தீங்கல்ல, நான் எடுத்த ஆர்குமெண்ட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு தான் இப்ப பேசினேன். நான் வந்து எதுவும் அவர் தான் பெஸ்ட், மேக்கிங்ல அவர் இன்னும் பெஸ்டா அப்படின்னா உங்க கருத்துக்கு எதிராக எங்களுக்கு எதிர்கருத்து எதுவும் இல்ல ப்ரோ. டெக்னீஷியன் கொண்டு வந்தீங்க. இந்த மாதிரி கிரானுலர் லெவல்ல ஒருத்தர் அட்டாக் பண்றதுக்கு மத்த எந்த டைரக்டருக்கும் நீங்க பண்றது இல்ல. கார்த்திக் சுப்ராஜ் பத்தி இதெல்லாம் பேசிருக்கீங்களா? ரீசென்ட்லி கூலி படத்துக்கு பாத்தீங்களா? கார்த்திக் சுப்ராஜ்னு ஒருத்தர் இருக்காரு இல்ல, அவரை யாராச்சும் அவரையும் தான் பேஸ் பண்ணாங்க ரெட்ரோல செகண்ட் ஹாஃப் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணாரு அடிச்சாங்க. ஜெகமே தந்திரம் அப்போ எல்லாரும் போட்டு இது பண்ணிட்டாங்க ப்ரோ. நீங்க இப்போ வந்து கேக்குறீங்க ஜெகமே தந்திரம் அடிச்சாங்க, நீங்க அதெல்லாம் பாக்கலையா? நீங்க நானும் ரொம்ப வருஷமா இங்க ட்விட்டர்ல இருக்கேன். ஆனா அட்லி அடிச்சா மட்டும் எல்லாரும் வந்தாங்க. அவர் கண்டென்ட் எல்லாமே ஒரிஜினல். அவர் எதை பார்த்து காப்பி அடிச்சாரு? நீங்க முதல்ல வாங்க. இல்ல நான் வந்ததுல பாத்துட்டு இருக்கேன், நீங்க கார்த்திக் சுப்ராஜ்னே சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் எங்க காப்பி அடிச்சாரு? அவர் பிளாப்பா கொடுத்தாலும் சொல்லுங்க. இது எங்க காப்பி அடிச்சா? மாவீரன் சரி சொல்லுங்க சொல்லுங்க. ஆகாஷ் கை தூக்கிட்டு இருக்காரு. ஆகாஷ் சொல்லுங்க, நீங்க அடிச்சிட்டீங்களா? அவர் எங்க காப்பி அடிச்சாரு அதை சொல்லுங்க. கேக்குது ஆகாஷ் சொல்லுங்க. ஐயா போஸ்டர் ஐயா ஒரு 2 நிமிஷம் ஐயா. இல்ல ஆக்சுவலி வந்துட்டு வெறும் மேக்கிங்க்கு மட்டும் குறைச்சிடுறீங்க. எனக்கு தெரிஞ்சு சங்கரோட ஒரு மெயினான பாயிண்ட் வந்து ஒரு எமோஷனல் சீனை டைரக்ட் பண்றது. அவரோட படத்துல கிட்டத்தட்ட எல்லா படத்துலயும் மெஜாரிட்டியா ஒரு டெத் இருக்கும். அதை சூப்பரா சென்சார்ல மாட்டாம செம இம்பாக்ட்ஃபுல்லா ஒரு மெஜாரிட்டி ஆடியன்ஸ்க்கு காட்டிடுவாரு. அன்னியன்ல அந்த தங்கச்சி சாவறதா இருக்கட்டும், அந்த டெத் உங்களுக்கு கனெக்ட், அந்த மாதிரி எந்திரன்ல வந்துட்டு அந்த பொண்ணு சாவறதா இருக்கட்டும், இல்ல சிட்டியே டிஸ்மேண்டில் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய சாவு. இந்தியன்ல வந்துட்டு இந்த அவரோட தங்கச்சி கேஸ் இந்த சாவும்ல, அந்த மாதிரி எதனா ஒரு டெத்தை வந்துட்டு செம எமோஷனலா இம்பாக்ட்ஃபுல்லா காட்டிடுவாரு. அதை அப்படியே இப்போ பண்ற ஆள் வந்து அட்லி. அது தெரியா இருக்கட்டும், ராஜா ராணியா இருக்கட்டும், மெர்சலா இருக்கட்டும், எல்லா படத்துலயுமே ஒரு எமோஷனலா டெத் சீனை வந்துட்டு சூப்பரா எமோஷனல் சீனை வந்து அத வந்துட்டு லைக் அதான் அவர் வந்து வெறும் ரொம்ப மேக்கிங்க்கு மட்டுமே நீங்க குறைச்சிடுறீங்களோன்னு தோணுது. அட்லி வந்துட்டு எமோஷனல் கனெக்ட் சூப்பரா எழுதக்கூடிய அந்த எமோஷனல் கனெக்ட் எங்க இருந்து எடுக்கிறாருன்னா முக்கியம். அந்த எமோஷனல் கனெக்ட் எங்க இருந்து எடுக்கிறாரு? முருகேஷ் ப்ரோ ஒரு நிமிஷம். ஆகாஷ் ப்ரோ, இந்த மாதிரி எமோஷனல் சீனை வேற யாருமே ஃபுல்லா பண்ணணும்னு சொல்றீங்களா? அட்லி அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து கன்சிஸ்டன்டா எல்லா படத்துலயும் வந்துட்டு புல் பண்ணது. புல் பண்ணலன்னா புல் பண்றதுனால தான் அவ்வளவு ஆடியன்ஸ் போய் பாக்குறாங்க அந்த படத்தை. அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகுது. அப்படி புல் பண்றாங்கன்னா எல்லாருக்கும் அந்த படம் வந்துட்டு ஒரு டெத் சீன் வரும்போது எல்லாருக்குமே இம்பாக்ட்ஃபுல்லா இருந்து எல்லாருமே போய் பார்ப்பாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட எல்லாரும் கூடயும் கனெக்ட் ஆகும். நீங்க சொல்ற எல்லா டைரக்டரோட படமும் சரி. நீங்க சொல்லுங்க, தெரியல வந்து அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் இதுக்கு முன்னாடி எந்த படத்துல இருந்து வந்து எடுத்தாங்க? அது சொல்லுங்க. அது எந்த படத்துல இருந்து அவர் என்ன சொல்ற பாயிண்ட் அததான் சொல்றாங்க. அந்த பாயிண்ட் தான் சொல்றாங்க. அதுதாங்க. இப்ப ராஜ்டிக்கு என்ன தெரியுதுன்னா சொன்னா, அவர் எமோஷனல் கனெக்ட் அவரா எழுதிட்டு இருந்தாருன்னா அவருக்கு இந்த இது கம்ப்ளீட்டா கொடுத்துருவாரு. ராஜ்டிகே சொல்ற பாயிண்ட் அதுதான். புரியுதா உங்களுக்கு? அந்த இது வந்து சத்ரியன் வந்து சத்ரியன்ல இருக்க அதே நீங்க சத்ரியன் படம் பாத்துறீங்களா? சத்ரியன் படம் பாத்தீங்களா? பாத்துட்டு சொல்லுங்க. அந்த மாதிரி நிறைய இது இருக்கிறனாலதான் அவர் சொல்றாரு. அவ்வளவுதான். இப்ப இதே வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா யாரும் எதுவும் சொல்ல போறது கிடையாது. அதான் சொல்றாங்க. அந்த ஒரே ஒரு நிமிஷம் ஆகாஷ் ப்ரோ, இன்னைக்கு மதியம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது எந்திரன்ற ஒரு படத்தை பத்தி நீங்க சொன்னீங்களா, அது என்னென்ன இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் ஒருத்த மைண்ட்ல இருந்து வந்தது, சங்கர்ன்ற ஒரு ஆரோட மைண்ட்ல இருந்து வந்தது. அப்படி நீங்க அட்லி கிட்ட சொல்லிடுங்க. அப்போ ஒரு படம் போதும் சங்கருக்கு. அப்போ நீங்க சங்கரோட போய் கம்பேர் பண்ணும் போது யாரா இருந்தாலும் கேட்கணும்னு செய்வீங்க. சரி ப்ரோ, நான் யாரையுமே கம்பேர் பண்ணல, நான் ஆரம்பிக்கல. நீங்க அட்லிய வந்துட்டு மேக்கிங்க்கு மட்டும் குறிக்கிறீங்கன்ற மட்டும் தான் நான் சொல்ல வந்தேன். நான் யாரையும் கம்பேர் பண்ணல. கம்பேர் பண்ணது மணிரத்னம். அவரை டம்மி பண்ணாரு வந்து சங்கரை மணிரத்னமே டம்மி பண்ணாரு. யாரு தரேன்ற பிரசாந்த் இட்டிஸ் பிரசாந்த். அவரு அப்ப அவர் ஸ்பீக்கர்ல இருக்கும் போது பேச வேண்டியதானே எல்லாரும்? ஏன் அவர் போன பிறகு பேசிட்டு இருந்த இதெல்லாம்
என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்பதான் இவங்க ராஜ் அப்பதான் இப்ப பேசிட்டு இருந்தோம். ஆரம்பிச்சதானே அந்த ராஜ் அவரு டிகே அந்த சொல்லிட்டாரு. கொஸ்டினை ரைஸ் பண்ணாரு, அவ்வளவுதான். அப்பயே கேட்டாரு. ராஜ் டிகே ப்ரோ அவர் இருக்கும் போதே போட்டு அடின்னு அடிக்க வேண்டியதுதானே. இல்ல அவர் அவர் பேசிட்டு தான் இருந்தாரு, அவர் கேட்டு தான் இருந்தாரு. இதையே அவர் தான் போயிட்டாரு, அண்ணன் கால் வரும்போது போயிட்டாரு. எல்லாம் தூங்கிடுறீங்க, அண்ணன் போன பிறகு அப்படியே யாருங்க உக்கிரமா நீங்க தாங்க இறங்கிறீங்க. யாரும் கேட்கல. அவர் நாங்க தான் போயிட்டாரு, பேசிட்டு தாங்க இன்னைக்கு நான் இருந்தோம். மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு என்ன விஷால் ப்ரோ நீங்க ஏன் ப்ரோ நீங்க ஏன் டென்ஷன் ஆனீங்க? நீங்க வந்துட்டு அதுதான் அவர் இல்ல பிரசாந்த் டீல் பண்ண விடாம நீங்க ஏன் நடுவுல போனீங்க? அவர் டீல் பண்ணிருப்பார்ல அதை. விஷால் ப்ரோ உங்க மேல வந்துட்டு முருகேஷ் அண்ணன் டெய்லி ஒரு கோட்டாவோட வராரு, ஒரு ஸ்பேஸ்ல ஒரு சண்டை எடுக்கணும்னு. மகேஷ் அண்ணா, நீங்க என்ன விட்டு நான் ஆள அவரு கூட விஷாலுக்குலாம் அப்படிலாம் கிடையாது, விஷால்லாம் அப்படி கிடையாது. நான் வந்து அவரு கூட நான் பேசவே இல்லை. அவரு தான் என்னைய பிடிச்சி இழுத்து பேசிட்டு இருந்தாரு. மாவீரனை சாயந்தரம் செஞ்சதுக்கு திருப்பி எல்லாம் ரவுண்டு கட்டி அடிச்சிட்டீங்க அன்னைக்கு. நல்லா இருங்க விஷால் ப்ரோ. அப்படி இல்ல ப்ரோ, அவரு டம்மி பண்ணாரு. அதை நீங்க கவனிக்கலையா? மணிரத்னம் சங்கரனா அங்கதான் இங்க இவங்க தான் பேசுறாங்க. ஆனா எது பிரசாந்த் அண்ணன் ஒரு நிமிஷம் இல்ல இல்ல பிரசாந்த் அண்ணா அட்லி நம்பர் 1 சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு அப்படி கேட்கவும் இல்ல. அப்படி நான் ஏன்னா ஃபுல்லா கேட்டுதான் இருந்தேன் அவர் பேசுறது. சரி, டாபிக்கை விட்டுருங்க. நடுவில் ஒருத்தர் கேட்டார், அதுல ஒரு மிகப்பெரும் லாஜிக் பிள்ளை இருந்தது. மிகப்பெரும் லாஜிக் பிள்ளை இருந்தது. என்னன்னு சொல்லுங்க அண்ணா, தயவு செஞ்சு சொல்லுங்க. தெரியல, நான் சொல்லுங்க. அவர் பிரசாந்த் பேசினாருன்னு சொன்னீங்களா, அப்ப அப்பயே நீங்க பேச வேண்டியதானு கேட்டாரு. அவர் பேசும்போது எப்படி நீங்க பேச முடியும்? அந்த லாஜிக் மேலே மீறி நீங்க சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. முதல்ல விஷால் என்ன கேட்கும் போதே நான் சொன்னேன். ஆனா விஷால் வந்து அப்ப என்கிட்ட ரொம்ப உக்கரத்துல இருந்தனால வந்து அண்ணா நீங்க கம்னு இருங்கண்ணா அப்படின்ட்டான். அதாவது அவர் வரும்போது இருங்க சொல்லி முடிச்சிடுறேன். பிரசாந்த் ப்ரோ வந்து பிரகாஷ் ஒரே கேள்விதான் கேட்டாரு, இந்த கமல் ரஜினி ப்ராஜெக்ட் நடக்கிறத பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்கும் போது ஆரம்பிச்ச டாபிக் அட்லி சங்கர் வரையும் வந்து நின்னது வரையும் யாருக்குமே நடுவுல ராஜ் டிகே மட்டும் கொஞ்சம் கேப் கிடைச்சது. போடாதீங்க, நான் கீழ இருந்து கதறிட்டு இருந்தேன். கொஞ்சம் கேப் கிடைச்சது, ராஜ் டிகேக்கு மட்டும் கேப் கிடைச்சது, அவ்வளவுதானே தவிர மத்தவங்க யாரு நீங்க கேப் உருவாக்குங்க ப்ரோ. ஒரு பேசுறது அவரே இல்ல, நடுவுல 2-3 பேர் பேசிட்டே இருந்தாங்க. நடுவுல 2-3 பேர் அப்பப்ப பேசுறாங்க. எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. பரவாயில்லையே, இவங்க வந்து ஏதோ ஒரு பவரோட வந்திருக்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு நடுவுல விஷால் மாட்டிக்கிட்டாரு. சரி ரைட், ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு நானும் அமைதியா இருப்போம். ரொம்ப நேரம் அமைதியா இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நம்ம ஆட்களான மகேஷ் ப்ரோ மாவீரன்ட்டே அவரு டப்புன்னு கோவப்பட்டாரு. அதுக்காக தான் சொன்ன வார்த்தையே, வேற ஒண்ணும் இல்ல. பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசணும் பிரகாஷ் ப்ரோ. நீங்க எடுக்கிற கேள்வி கரெக்டா இருக்குன்னா அவர் டிக்னிட்டி போற மாதிரி ஒரு பேசி விட்டுருவாரு அவரு. இந்த கீழே இவரை விடுங்க ப்ரோ, கீழே நம்ம ஸ்பீக்கருக்கு சாம்கர்னு ஒருத்தர் வருவார்ல, அவரு பாருங்க அட்லி கருப்பா இருக்கிறதால தான் இவ்வளவு கிரிட்டிசிசம் இருக்காரு. சூப்பர் ப்ரோ. ரஜினி பேஸ்புக்லாம் வந்து நான் வந்து வந்த சமயம் 2006 2008 பேஸ்புக் 2006 வந்து 2008 சமயத்துல அந்த ஆன்லைன்ல வந்தேன். அப்போ 2008 to 2010-14 வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கருப்பாக இருப்பதால் எனக்கு லைக் வருவது கடினமே அப்படின்னு ஒரு போஸ்ட்டை போட்டிருப்பேன். அதுக்கு தான் ஒரு 1000-2000 பேர் லைக் பண்ணிச்சிருப்பாங்க. எல்லாரும் அதே மாதிரி போடுவேன். நான் மிகவும் அந்த கேட்டகரியில எடுத்துக்க. அவர் கமெண்ட் எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. மதியானம் காலையில பார்த்தா போஸ்ட் வரும், ஒரு இமேஜ் போட்டதுக்கு கயாடு லோகர்ன்ட்டாரு. போயா இப்படி பண்றீங்க போயா, நான் இனிமேல் போஸ்டே போட மாட்டேன் அப்படிலாம். சாயங்காலம் ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டு ரம்பாங்கிறா, யோ போயா எனக்கு போட்ட போடுறேன் பையன். ஒருத்தர் என்னன்னா கயாடு லோகர், ஒருத்தர் என்னன்னா ரம்பா. யோ இனிமேல் நான் போட்டே போட மாட்டேன், போய் தொலையா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முரட்டை அல்பம் பண்ணி விட்டு போயிட்டாங்க. சரி ரைட்டு, நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் எங்க போறது? அப்படியே பாய் பாய் சொல்லுவோம். வேற டாபிக் இல்ல, அவ்வளவுதானே. இதுக்கு மேல வேற யார் பேச யார் இருக்கா? கேட்டேன் முதல்லயே. இல்ல புரியல. ஃபர்ஸ்ட் மாவீரன் என்ன சொல்ல வந்தார், மகேஷ் ப்ரோ எதுவும் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பிஃபோர் முடிக்கிறதுக்கு முன்னாடி யாருக்குமே தமிழியன்ஸ் வந்து வில்லனைஸ் பண்றாங்க மலையாள படத்துல அதிகமான உங்களுக்கு ஃபீலே ஆகலையா? நிறைய படத்துல பண்ணிருக்காங்க. நான் சொல்லி கேட்டுக்கிட்டே தானே இருக்கேன். அது நம்ம அதுக்கு ஒரு காரணம் சொன்னேன். நான் அன்னைக்கு ஒரு காரணம் சொன்னேன். அந்த காரணத்துக்கு யாரு ஈஸியா இழுச்சவையா இருப்பாங்களோ அதை பாத்துக்க. அதாவது ஒரு பக்கத்து ஸ்டேட்டுக்கு ஈஸியா இருக்கிறத பாத்துக்கிறாங்க. அதாவது ஈஸி டார்கெட், அவ்வளவுதான். ரெண்டாவது அவங்களோட பழைய சின்ன கோவங்கள் இருக்கலாம், அந்த கோவத்தை தீர்த்துக்கிறதுக்காக வேலைங்க. நம்ம பழையபடி ஏற்கனவே உதாரணம் சொல்லிங்க, எதுக்கு பக்கத்து ஸ்டேட் இதுக்கெல்லாம் வந்து வில்லன்லாம் வைக்கிறாங்கன்னு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பேன். எனக்கு அது கரெக்டான காரணமா 2018 படம் வரணும். அது வந்துச்சு. காரணமான 2018ல தெரியும் இவர் கலையரசனா
ஆமா அந்த படத்துலயே அந்த விமர்சனம் பெருசா வந்துச்சு. வினீத் ஸ்ரீனிவாசன் ஒரு படத்தை சூசைட் பண்ணிப்பாரு, அந்த படத்துலயும் ஒரு மாதிரி நெகட்டிவா காட்டியிருப்பாங்க. நிறைய படம் அந்த இந்த மாதிரி. படம் இல்ல பெரும்பாலும் இருக்கு, அதுக்கு பெரும்பாலும் காரணம் இருக்கு. இங்க வந்து அது பழைய பழைய மகசு அந்த இவர் இருப்பார்ல சந்தான படத்தை ஒரு காமெடி இருக்குல்ல, எனக்கும் அவனுக்கும் பல வருஷ பகை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மொட்டை மனவர் அந்த அது அது மாதிரி வந்து என்ன பகை அதான் 30 வருஷம் ஆயிடுச்சு இல்ல மறந்து போச்சுங்கிற மாதிரி இவங்க என்ன பகனே தெரியாம 2 பேரும் மறந்து 2 பேரும் ஆட்டப்படியா பழி வாங்கிட்டு இவங்களுக்கு வில்லன் அவங்க வைக்கிறது அவங்களுக்கு வில்லன் அதுல வர அவங்க நிறைய பேர் பாண்டின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ரைட்டு இது வந்து அவங்க கூட சொல்றது அது பல காரணங்கள் இருக்கு. அந்த பல காரணங்கள் யாரோ ஒரு ஆள் ஏதோ ஒரு ஸ்டேட்டை வைக்கணும் அவங்களுக்கு ஈஸி டார்கெட்டு இல்லைன்னா கொஞ்சம் இது மனசுக்குள்ள இருக்க வன்மம் அப்படியே சேர்த்து அப்படியே தூக்கி இந்த படத்துலயே லோக்காலே ஒரு கான்ட்ரவர்சி லோக்கல் நான் பார்க்கலன்னா இல்ல லோக்கல் என்ன பார்க்கல ஆனா லோக்கலை வந்து பேர் வச்சதுலேயே பார்த்தீங்கன்னா கன்னடிகா பேரை வச்சுட்டு ஆனா தமிழ் ஆளுங்க மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது என்ன கேட்டகரி என்னன்னு படம் பார்த்தா தெரியும். நான் படம் பார்த்த அளவுக்கு பேசிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் நான் நாளைக்கு பார்த்துக்கலாம். ரெண்டாவது இதில் வந்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோ இல்லை வந்து இதை திருத்தவங்களோ பார்த்துக்க முடியாது நம்ம ஏன்னா இது பல காலமாக பல ஆட்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க போயிட்டு போகுது. சரி மகேஷ் ப்ரோ ஏதாவது கேட்க வந்தீங்க சொல்லிடுங்க நீங்க அப்புறம் நான் மறந்துட வேணாம். ஏற்கனவே கேட்க வந்தேன், அடிச்சு தள்ளி போட்டு நீங்க அப்படியே டிமன் ஸ்லேயருக்கு போயிட்டீங்க. சரி இந்த இது இதய முரளி ஷூட்டிங் போயிட்டு இருக்காங்க, ஆரம்பிச்சிட்டாங்க? போகல அது அப்படியே தாங்க இருக்கா? போகணும் ஃபாரின் போகணும், யூஎஸ் ஷூட்டிங் போகணும். அது இனிமேல் இந்த மாதம் போக வேண்டியது போகல பார்ப்போம். அடுத்து வந்து இட்லி கடைலாம் ரிலீஸ் முடிஞ்சுதான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க ஓகே. ஆனால் ஒன்று அதர்வா கூட இதய முரளி படத்தை வந்து அதிகமாக எதிர்பார்க்கல. இந்த ஸ்பேஸில் 3 தடவை நீங்கள் இதய முரளி அப்டேட் கேட்டிருக்கீங்க, ஞாபகம் வச்சுருக்கேன். பார்ப்போம். நீங்க இதுக்கு மேலே ஏன்னா ஒரு முரளி படம் இல்ல ப்ரோ, ஏன்னா ஒரு முரளி படத்தை வந்து முரளியோட இதயம் படத்தை வந்து FDFS பார்த்தவர். ஸோ அது பேர்லேயே மறவங்காட்டி அந்த சென்டிமெண்ட்டாக அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. இல்லை அந்த டீசர் கட்டு நல்லா இருந்தது பார்த்தம்போது, அதனாலதான் ஒரு ஓகே. இன்னைக்கு மாவீரன் பேசின பல பாயிண்ட்ஸ் வந்து நான் பேசலாம் அப்படின்னு எடுத்தேன். அதாவது கரெக்டாக பேசினாரு, பாயிண்ட் பேசினாரு. ஓகே நம்ம கருத்தை அப்படியே பேசினால நான் வரக்குள்ள முடிச்சிட்டீங்க இல்லையா? நான் ஒரு ஜாலியா எனக்கு பிடிச்ச டாபிக் வேற வாய்ப்பு போச்சு. நேத்து முடிச்சிட்டோம் இல்ல நேத்து அப்படிதான் நான் ரிவ்யூ சொல்லுவேன். காலையில இருந்து உங்க பிடிச்ச பாட்டு ரிவ்யூ சொல்லுவேன். தெரியும் தெரியாம அதனாலதான் இவர் பேசி அடி வாங்கி கொடுப்பாரு, அதனாலதான் நல்ல வேலை முடிச்சிட்டீங்க. சுகம் கை காட்டுறாரு. ஃபயர் விட்டுருந்தாங்க, அப்புறம் சூர்யாவுக்கு இன்னைக்கு வீடியோ விட்டுருந்தாங்க பொங்கல்னு போட்டு. தெரியல நான் பார்க்கவே இல்லை. பொங்கல் போடுறா தெரியல. இன்னைக்கு காலைல 2-3 பேர் போஸ்ட் அமைச்சு பாக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா பராசக்தி ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகுதாம்ல, அப்போ வந்து பொங்கலுக்கு வந்து கருப்பு ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நிறையா போஸ்ட் டிஎம் பண்ணிட்டு இருந்தாங்க. நியூஸே ஃபாலோ பண்ணலை. இன்னைக்கு தான் வந்து ஊருக்கு வந்து ரிலாக்ஸாக டோட்டலாக செட்டு இருக்குது. இன்னும் சினிமா நியூஸ்லாம் ஃபாலோ பண்ணலை. ஜஸ்ட்டு நமக்கு டைம் லைன் வந்ததையும் நமக்கு குரூப்பாக வந்தது ஜஸ்ட் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு மேலே பார்ப்போம். இன்னைக்கு இது வீக்கெண்டு ஃபுல்லாக முடியட்டும் அப்படி விட்டாச்சு. நாளைக்கு மேலே ஃபாலோ பண்ணுவேன். நாங்கள் கேட்டு தெரிஞ்சு சொல்கிறேன். ஓகே சுமார் ப்ரோ. ஒரே லாஸ்ட் கொஸ்டின் பிரகாஷ் ப்ரோ. சொல்லுங்க. நான் கேட்டேன், ஆனா திருப்பி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். மடோன் அஸ்வின் வந்துட்டு அந்த விக்ரமோட தானே ஒரு படம் பண்றதா இருந்து இப்போ பண்ணல, பட் ஆனா அந்த ஸ்கிரிப்ட் நீங்க கேட்டிருக்கீங்க, சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்க. அது இப்போ அததான் அடுத்த படமா பண்ணுவாரா இல்ல மூவானை வேற எதனா பண்ணுவாரா? இல்ல தெரியல, அந்த படத்தை பத்தி தெரியல. இப்ப அவர் என்ன பண்றாருன்னு தெரியல. அது வந்து விக்ரம் சார் படம் பண்ணல, அந்த படம் அவ்வளவுதான். ஓகே. அவர் விக்ரம் பண்ணல, அடுத்து வந்து அதை யார் பண்றாங்க என்ன ஏதுன்னு தெரியல. இப்ப அவரு எந்த படம் கமிட் ஆயிருக்காருன்னு தெரியல. மடோனாக்கு தெரியல. தெரிஞ்சா சொல்றேன், இல்ல தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். அடுத்தது பாத்துக்கலாம். ஓகே ஓகே. சும்மா இருக்கீங்களா, போயிட்டீங்களா? சரி இருக்குங்களா? சரி வேற என்ன அப்டேட்? ஸ்பெஷல் முடிச்சிடலாமா? ஸ்பெஷல் இன்னைக்கு சண்டே நல்லாவே போச்சு. சண்டே நல்லாவே போச்சா? வேற என்ன முடிக்கும் போது அந்த ஜிப்லைன் போட்டோ எல்லாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, அது சொல்லிக்கலாம். அது போக இந்த அதுல கமெண்ட் தான் தாங்க முடியலன்னு கொஞ்சம் அது கூட பேசிட்டு இருப்பேன். சரி அது பாத்துக்குவோம். அடுத்தது வேற என்ன? நீங்க ரொம்ப கருப்பு ஜனவரி வருதுன்னு சொல்றாங்கிறாங்க, கேட்கவே இல்லை. அது உங்களுக்கான இது கேள்வி, நீங்க தான் சொல்லணும். கருப்பை பத்தி நீங்க தான் முழு அத்தாரிட்டி, சொல்லுங்க.
ஜனவரி வந்தா வரதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா உறுதியா சொல்ல முடியாது. எது வேணா நடக்கலாம். உறுதி அதுக்கான இது நடக்கல ப்ரோ இன்ன வரையும். ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சா சுகம்? ஓடிடி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும். இன்னும் முடியல. இல்ல ஷூட்டிங் முடிஞ்சிச்சா கருப்பு? இல்ல இன்னும் பேட்சிங் முடியும். இன்னும் ஒரு 15 நாள் இருக்கு. ஓகே ஓகே, அவ்வளவுதான் கருப்பு அப்டேட் வந்து கமலேஷ் என்னன்ற டைலாக் மாதிரி பரணி ப்ரோ என்னன்னாரு? அவரு பாத்தீங்கன்னா எமோஜி போட்டு இருக்காரு. அவரோட பேச வந்தாரு, நல்ல வேலை பேசலப்பா அப்படின்னு கொஞ்சம் அமைதியாயிட்டாரு. அவரே கொஞ்சம் சுதாரிச்சுட்டாரு. இல்ல எல்லாம் ஓவர்லாப் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நான் பேச கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆயிட்டாங்க. கேட்டேன் இருக்காரா இல்ல போயிட்டாரான்னு கேம்ல. இருக்கேன் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்ல. நடுவில் விஷால் ப்ரோ சமாதானப்படுத்தலான்னு வந்தேன். பட் அவரு ஒரு மாதிரி இதுல இருந்தாரு. இல்ல சமாதானப்படுத்த தலையிலே தட்டிட்டு விட்டு போயிருவாரு. நல்ல வேலை அவன் சமாதானப்படுத்தல அப்படின்னு பரணி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டா. அப்படி இல்ல சமாதானப்படுத்த வந்தேன். பட் ஆனா ஒருத்தவங்க ஒரு மாதிரி ஒரு மோட்ல ஃபயர் மோட்ல தான் இருந்தாரு. யாருனாலுமே டக்குன்னு என்ன உங்களுக்கு அப்படி மதராசி அந்த மோட்ல தான் இருந்தாரு. மதராசி மோடுக்கு போயிட்டாரு. இன்னைக்குதான் திருப்பி பார்த்துட்டு வந்தேன். அதான் ஒரு மாதிரி அனிமல் இன்ஸ்டிங்க்ட் ஆயிட்டேன். வேற எதுவும் அனிமல் ரைட்னு அடிச்சிட்டு போயிட்டே இருக்காரு. ஜெயில் ஃபைட் சீக்வென்ஸ். ஏங்க நான் அடிச்சிட்டு போனா என்ன அடிச்சிட்டு போனாங்களா? என்ன இல்ல விஷால் ப்ரோ நாளைக்கு ஸ்பேஸ் கேட்டுட்டு வாங்க. யார் அடிச்சான்னு தெரியும் கடைசியில. சரி ரைட் ஓகே பை முடிச்சிடலாமா? பை.